श्री सुब्रह्मण्याष्टकम् अथवा श्री सुब्रह्मण्य करावलंब स्तोत्रम। हे स्वामीनाथ करुणाकर दीनबंधो श्री पार्वती शंख पंकज पद्म बंधो श्री शारि वेद पूजित पाद पद्म वल्लीशनाथ मम देहि करावलंबम्। देवादिदेव सुतदेव गणाधिनाथ देवेन्द्र वन्द्य मृदु पंकज मंजुपाद देवर्षि नारद मुनीन्द्र सुगीत कीर्ते वल्लीशनाथ मम देहि करावलंबम्। ஓம். கந்தர் அனுபூதியில் இன்று நாம் 15வது அனுபூதியை பார்ப்போம். 15, 16, 17. அருணகிரிக்கு பகவான் முருகனே குருவாக வந்து உபதேசம் தெரிவித்தார். அவர் குருகுலம் போகலை, குரு சேவை செய்யலை, பக்தி கூட பண்ணலை. இருந்தாலும் அதிகாரி ஒருத்தன் இருக்கிறான்னு தெரிஞ்சா பகவான் அங்கே வந்துடுறார். அதிகாரிக்கு பகவான் வராமல் போவதில்லை, குருவும் கிடைக்காமல் போகிறதில்லை. அதிகாரிங்கிறது தட்டி ஏந்தணும். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். பிச்சை பாத்திரம் ஏந்திரவன் தான் நல்ல பாத்திரம், சத் பாத்திரம்னு பேர். அந்த பாத்திரம் என்னன்னா, பிச்சை போடணும், அந்த பாத்திரம் தூய்மையாக இருக்கணும். உணவு தூய்மையாக இருந்து பாத்திரம் அசிங்கமாக இருந்ததுன்னா, அசுத்தமாக இருந்ததுன்னா அந்த உணவும் கெட்டு போயிடும். நல்ல பாத்திரம் முதல்ல வேணும். இந்த பாத்திரம் கொடுக்கப்படுறது அக்னி, நெருப்பு. அப்போ நீங்கள் வாங்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும் இல்லை? அது நியூஸ் பேப்பர் வாங்க முடியுமா? மடியில் வாங்கிக்க முடியுமா? உள்ளங்கையில் வாங்க முடியுமா? அப்போ அதுக்கு உண்டான பாத்திரத்தோடு போகணும் இல்லையா? அந்த பாத்திரம் தயாராகிடுச்சுன்னா ஞானம் வெகு சுலபம். ஒரு சொல்லாலேயே அவன் ஞானி ஆகிடுவான். 9 தடவை சொல்லி தான் ஞானி உண்டானான். சாந்தோக்கிய உபநிஷத்தில் அந்த சத்து நீதான், அந்த சத்து நீதான், அந்த சத்து நீதான்னு 9 தடவை சொல்கிறார். தத்துவமசி தத்துவமசி ஸ்வேதகேது தத்துவமசி அப்படின்னு. அப்புறம் அவனுக்கு புரியுது. 9 விளக்கங்களும் தரார். 9 முறை புது புது விளக்கமாக தரார். கல் மண் உதாரணம், பானை உதாரணம், உப்பு உதாரணம், தேன் உதாரணம், நதி உதாரணம் அப்படின்னு பல உதாரணங்கள் மூலம் சொல்ல பிறகு அவன் அறிஞ்சிட்டான். பிருகுக்கு 3-4 முறை தியானம் பண்ண சொல்லி அனுப்பிட்டார். சுரர்களின் தலைவன் இந்திரனுக்கும் அசுரல் தலைவன் அவனுக்கும் பல காலம் தவம் இருந்து அதை கற்றுக் கொடுத்தார். 1300 வருஷங்கள் அவன் தவம் புரிந்து இந்த ஞானத்தை பெற்றான். இந்திரனே இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஞானம்தான். அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நீ எவ்வளோ சுலபமாக அறியறீங்க பாருங்க. பாத்திரம் முக்கியம். இந்திரனுடைய பாத்திரம் சுத்தமாக இல்லை. அவனுடைய புண்ணிய பலத்தினால அவன் இந்திரனாக இருக்கிறான். ஆனால் மனசு எப்பவுமே போகத்தில் அடைஞ்சு கிடக்கு. அவனுக்கு முக்தி மேலே எப்படி ஆசை வரும்? இந்திரலோகத்தை விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னால் எப்படி வரும்? அவன் சுரபதி. அவனுடைய ஊர் பேர் அமராவதி. அமராவதியில் இல்லாத செல்வமா? அமரர்களுடைய பதி அது. அதனால் அழியாதவர்கள்ங்கிறதுனால அமரங்கிறான். அவனுடைய செல்வம் அவ்வளோ இருக்கும் பொழுது இதை விட்டுட்டு நீ வந்து ஞானத்தை கற்றுக்கன்னா வரமாட்டான். அதனால் அவனுக்கு 1000 வருஷம் தேவைப்படும்.
பட்டினத்தார் போன்றவங்கெல்லாம் தகுதியாக இருந்தாங்க. அருணகிரிநாதர் தகுதி உடையவராங்க. அதை தான் சமதமாதி ஷட்கம் அல்லது சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் விவேகம், வைராக்கியம். விவேகனா பகுத்தறிவு, அந்த நுண்மான் நுழைவுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டரல் தீசிஸ் பண்ணுறவங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்க ஒரு சொல்ல பகுத்து பகுத்து ஆராய்வாங்க. வாக்கியத்தை பிரித்து பிரித்து ஆராய்ச்சி பண்ணி உள்ளே போவாங்க. அதுக்கு சாதாரண வெளியர்த்தம், கவுனார்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு புகழ்மொழி, அடைமொழி, அதவல்ல அதுவல்லன்னு சொல்லி லட்சணார்த்தத்தை கண்டுபிடிப்பாங்க, லட்சியார்த்தத்தை கண்டுபிடிப்பாங்க. இன்டெண்டட் மீனிங், விவக்ஷா, அந்த வார்த்தை எதை சொல்ல வந்திருக்குதுன்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த வார்த்தை ஏதோ சொல்லுதுன்னு அவங்க இஷ்டம் போல் புரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விவேக புத்தி வேணும். அது தயாராக இருந்ததுன்னா முடியும். ஏன்னா இங்கே விவேகம் போது நம்ம 2 பொருளை கூறுபடுத்திடலாம். தெளிவாக தெரியுது. கல்லுலேருந்து அரிசி பிரிச்சிடலாம். மிஷினே பண்ணுது அதெல்லாம். அதுக்கு என்ன அறிவு இருக்குது? அதுக்கு பகுக்க முடியுது. இது அது வேறு, இது வேறுன்னு தெரியுது. இது வேறு அது வேறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பிரித்து வச்சிடலாம். காய்கறியை கொண்டாந்து கொட்டின உடனே பீன்ஸ் எல்லாம் தனியாக பிரிச்சுடுங்க, கத்திரிக்காய் தனியாக, தக்காளி தனியாக, அது குழந்தையெல்லாம் பிரிச்சுது. ஆனால் ஒரு சில பொருளை பிரிக்கவே முடியாது. பால்லேருந்து தண்ணியை பிரிக்க முடியாது. அது கொஞ்சம் கஷ்டம். அதுலேருந்து வெண்ணையும் பிரிக்க முடியாது. ஆனால் முயற்சி பண்ணால் மதனம்னு சொல்லக்கூடிய கடைதல் செய்தான்னா வரும். அப்போ புத்தியை போட்டு கடையணும். கடைஞ்சா பிரியும் வெண்ணையும் பாலும். அந்த விவேக புத்தி நுஞ்சாம் புல்லுன்னு ஒன்று இருக்குது. அந்த புல்லில் இருந்து ஈர்க்க எடுக்கணும். ஈர்க்குன்னா நடநரம்பு. அதை எடுக்கிறதுக்கு நம்ம அதை கிழிக்கிச்சு எடுக்கும்போது விரல் இதை அறுத்துரும். அது ஒரு பக்குவமாக பிரிப்பாங்க. அல்லது தங்கத்தில் முத்து வைக்கணும் அல்லது வைரத்தை பதிக்கணும்னா அதுக்குண்டான ஒரு குழியை உண்டாக்கி அது பதமாக சூடாக இருக்கும்போது அதுக்குண்டான ஒரு பிடிமானத்தை பிடிச்சி அதில் வச்சு அதை பொருத்திடணும். இந்த விவேக புத்திங்கிறது அப்படி ரொம்பவும் கூர்மையாக ஒருமுகப்பட்ட மனசு. அவங்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கும். இதுதான் விவேகம். ஏன்னா நம்ம பிரித்தறிய வேண்டியது நான் என்று உணர்றமே. நம்மக்கிட்ட ஒரு நானுன்னு ஒன்று சொல்லுது இல்லை, அது உண்மையிலே 2 பொருளாக ஆனது. நம்ம ஒன்றா தான் நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ரெட்டை வேஷம் போடுறோம். நம்ம ரெட்டை ஆள். ஜடமும் சித்தம் சேர்ந்தது. ஜடம்னா அறிவு இல்லாதது, சித்துன்னா அறிவு தவிர வேறு எதுவும் இல்லாதது. அறிவை தவிர வேறு எதுவும் இல்லாதது. ஜடம் அறிவை தவிர மீதி எல்லாம் உள்ளது. இந்த பானைக்கு அறிவை தவிர வேறு எல்லாம் இருக்குது. என்னென்ன பண்ணும், உருளும் பெறலும் தூக்கம் எது வேணால் செய்யும். ஆனால் தன்னையும் அறியாது, பக்கத்தில் இருக்க பானையும் அறியாது. 2 பேரையும் பக்கத்தில் வச்சு 2 கோடி வருஷம் கழித்து என்ன எப்படி இருக்கீங்க ஒருத்தர் பேசிட்டீங்கன்னா ஒன்றும் சொல்லாது. இது ஜடம். ஆனால் அறிவுக்கு தன்னையும் அறியும், தனக்கு வேறானதையும் அறியும். தன்னையும் அறியணும். தன்னை அறிகிற அறிவு இல்லாமல் வர்த்தான முடியாது. ஆனால் நமக்கு தன்னையும் அறியும், பிரிதொன்றையும் அறிகிறோம். நான் என்னையும் அறிகிறேன், பிரிதையும் அறிகிறேன். அப்போ நான் அறிவு தான். ஆனால் நான் ஜடமோ. ஏன்னா அந்த சரீரம் ஜடம். இதுக்குன்னு ஒரு அறிவே இல்லை. இது மண். நேற்று வரைக்கும் இட்லி சாம்பார், இன்றைக்கி வயிற்றில் போனோன்னே நான். அப்போ இட்லி சாம்பார் எப்படி நானுன்னு சொல்லுவேன்? பரோட்டாவை நான் எப்படி நானுன்னு சொல்லுவேன்? பீஸா பர்கர் எப்படி நானும் சொல்லுவேன்? தட்டில் வெளியே இருந்தால் பீஸா பர்கர், உள்ளே வந்துடுச்சுன்னா அகம்னு சொல்கிறேன். அப்போ நானுங்கிறது 2 பொருள் கலந்துருக்குது, சித்தும் ஜடமும். அந்த சித்தும் ஜடமும் கலக்கும் பொழுது நானுன்னு ஒன்று உண்டாகுது. அறிவு மட்டும், சித்துன்னு அறிவு, அது மட்டும் தனியாக தான் நானுன்னே சொல்லாது. ஏன் நானுன்னு சொல்கிறோம்? இன்னொன்று இருக்கிறதுனால தானே. நீங்கள் யாரும் இல்லாத தனியாக நானுன்னு சொல்லுவீங்களா? அப்போ உங்கள் மனசில் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மனசில் யாராவது பிடிச்சி வச்சுட்டு பேசும்போது நான் அப்படி சொன்னேன் எப்படி சொல்லுவேங்க. இன்னொன்று இருந்தால்தான் நானே உண்டாகும். இன்னொன்று இல்லாத இடத்துல நானுக்கு என்ன வேலை இருக்குது? அப்போ தூய அறிவுக்கு நானுங்கிற பேரே கிடையாது. ஜடத்துக்கு நானுன்னு பேர் சொல்லுவாங்களா? அதுக்கு போய் யாராவது சொல்லுவாங்க. அப்போ நானுன்னு உண்டாகுதே, அது யார்? அறிவும் இல்லை, ஜடமும் இல்லை,
சரீரமும் இல்லை, உள்ளே இருக்கிற அறிவாகி ஆத்மாவும் இல்லை. அப்போ நானும் ஒன்று உதிக்கிறது எங்கன்னா இந்த ரெண்டும் கலந்தா வரும். பச்சை கலர் இருக்க, அந்த கலரை நாங்கள் ரெண்டு கலந்து உண்டாக்கும். மஞ்சள் எடுத்துக்குவோம், நீலத்தை எடுத்துக்குவோம், ரெண்டுத்தையும் கலந்தால் பச்சை கிடைக்கும். சுண்ணாம்பு எடுத்துக்குவோம், வெள்ளை, மஞ்சள் எடுத்துக்குவோம், சேர்த்தா சிவப்பு. அப்போ இந்த சிவப்பு எதில் இருந்தது? மஞ்சளில் இருக்குதா சுண்ணாம்பில் இருக்குதா? கலந்தால் தான் வரும். அது தொகுப்பில் முகிழ்வது. The sum is more than the total is more than the parts. பகுதியை விட மொத்தம் பெரிது. பகுதியை ஒன்று அப்போ சேர்த்தாக்கா 2 தானே, மோர் தென் 2. அது எப்படி மோர் தென் 2னா இதில் இல்லாதும் அதில் இல்லாதும் புதிதாக ஒன்று வருது. அப்படி பார்க்குறோம். மரம் இலையில் இல்லை, வேரில் மரம் இருக்குதா? மரம்னு வேற சொல்லுவோமா? கனியை சொல்லுவோமா? மலரை சொல்லுவோமா? தண்டை சொல்லுவோமா? மரம் எங்கேயுமே இல்லையே. இலையிலும் இல்லை, இலை மரம் அல்ல, கனி மரம் அல்ல, மலர் மரம் அல்ல, தண்டு மரம் அல்ல, வேர் மரம் அல்ல. இப்போ மரம் எதில் இருக்குது? எல்லாம் சேர்ந்தால் மரம். அப்போ மரம்னு ஒரு பொருள் இருக்குதா? இந்த பகுதி தானே. அப்போ பகுதியில் சேரும் பொழுது, இந்த விகுதிகளெல்லாம் சேரும்போது மொத்தம் உண்டாகும்போது இன்னொரு புது வஸ்து உண்டாகுது. அந்த மாதிரி இந்த ஜடமும் சித்தும் இணைந்தால் சித் ஜடமாக, அறிவும் அறிவற்றதுமாக ஒன்று உண்டாகுது. அறிவும் ஒன்று, அறிவற்றது. எனக்கு அறிவு இருக்குது, ஆனால் எல்லாம் அறிஞ்சிட்டேனா? என் முதுகில் எத்தனை மச்சன்னு எனக்கே தெரியாது. பிறந்ததுலேருந்து எங்கிட்ட இருக்குது. நீங்கள் கூட சொல்வீங்க உங்களுக்கு முதுகில் 2 மச்சம் இருக்குது சார். எனக்கு எப்படி தெரியும்? தன் முதுகு ஒருபோதும் தனக்கே தான் தெரியாது. பிறரென்றால் நையாண்டி பேசுவது உலகமடா. தன் முதுகு ஒருபோதும் தனக்கே தெரியாது. கண்ணு தன்னை பார்த்ததே கிடையாது. நாக்குக்கு ஒரு சுவை இருந்தது, நாக்கே அறியாது. அப்போ நான் அறியாமை வசப்பட்ட ஒரு அறிவு. அந்த நானை ஒருத்தன் பிரித்தறிகிறான். இப்போ அந்த நான் இப்போ பிரிச்சறிஞ்சிட்டிங்க இல்லையா? விவேகவனுக்கும் பிரிச்சுடுவாங்க. விவேகம்லாம் இன்னும் உட்காந்துட்டு யோசனை பண்ணிகிட்டு இருப்பான். என்னவோ சொல்கிறாரு, நானில் 2 பொருள் கலந்துருக்குதேன்னு. கலப்படம் நாமெல்லாம் ஒரிஜினலே கிடையாது. கலப்படத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த ஜடம் சொல்கிறதெல்லாம் சித்து நம்புது. இந்த ஜடம் பண்ணுற கூத்துக்கெல்லாம் சித்து காரணமாயிடுது. சித்து சிவனேன்னு இருந்தது, இந்த ஜடத்தோடு சேர்ந்து அது ஜீவன் ஆயிடுச்சு. இந்த ஜடத்துக்கு அறிவே கிடையாது, சித்தோடு சேர்ந்து அறிவுடையதாயிடுச்சு. இந்த சித்துக்கு அறிவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது, ஜடத்தோடு சேர்ந்து மக்காய் போச்சு. ஆசை வயப்பட்டுடுச்சு, அறியாமை வயப்பட்டுடுச்சு, தர்ம தர்மங்களை தெரியாமல் செய்து வாழ்க்கை வாழவே கஷ்டப்படுது. அறிவு கொடுத்தும் தற்கொலை பண்ணக்கூடிய ஒரே ஜீவன் மனிதன் தான். வாழறதுக்கு போதுமான சின்ன அறிவு கொடுத்த குருவி, இத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய மனது இருக்கு, இத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய அறிவு இருக்கு. குருவியை விட குரங்குக்கு அறிவு அதிகம், ஆனால் அது வீடு கட்டிட்டு வசிக்குது. குரங்குக்கு வீடு இல்லை, மழையில் நனையுது. இப்போ குருவி சொல்லிச்சு, என்ன மாதிரி ஒரு வீடு கட்டிட்டு இருக்கலாம் இல்லை, எனக்கு கை கூட இல்லை, மூக்கால் தான் நான் மூக்கையே கையாக எடுத்துகிட்டு மூக்கையே ஊசி நூலாக பயன்படுத்தி நான் கூடு கட்டிட்டு வாழறேன். உனக்கு 4 கை கொடுத்துருக்குறாங்க, அதில் 2 கையில் 5 விரல் இருக்குது, நீ என்னை விட பெரிய வீடு கட்டினான். இவன் என்ன பண்ணான்? மரத்தில் ஏறி ஊசி மூஞ்சி மூடா, எனக்கா புத்திமதி சொல்கிறாய் அப்படின்னு அந்த கூடையே கலைச்சி போட்டுடுச்சு. புத்திமதி கூட சொன்னா கூட ஒத்துக்காத ஒரு ஜனங்க நாமெல்லாம். இது பேர் அறிவான். இந்த அறிவு ஏன் இப்படி ஜடத்துவமாச்சு? நிறைவின்மையில் ஏன் அலையுது? இந்த ஜடம் நிறையாதது, இந்த அறிவு நிறைவுடையது. இந்த ஜடத்தோடு சேர்ந்து கில்ட்டி பை அசோசியேஷன், சேரும் இடம் தெரியாமல் சேர்ந்துடுச்சு. நாம் எதெல்லாம் சேர்ந்துருக்கிறோமோ அந்த தன்மையை நம்ம அடைஞ்சிடும். இதை பிரித்தறியறது விவேகம். இந்த விவேகம் அருணகிரிநாதருக்கு வந்துடுச்சு. எங்கேயோ மிஸ்டேக் நடக்குது என்கிட்ட, நான் என் வாழ்க்கையை இவ்வளோ தூரம் தொலைச்சிட்டனே, என்ன கண்டேன்?
வைராகியம் வந்துடுச்சு. அவருக்கு இன்பம் தருகின்ற உலக விஷயங்கள் எல்லாமே துன்பங்களை தவிர எதுவுமே கொடுக்கல. கண்டுபிடிச்சார். எதெல்லாம் இன்பம்னு நான் தொட்டேனோ அதத்தை எனக்கு துன்பமாக போச்சு. மிடாசுன்னு ஒருத்தன் தான். அவனுக்கு பேராசை. அவன் கடவுள்கிட்ட தவம் பண்ணி கேட்டான், உனக்கு என்ன வேணும்னு. நான் தொட்டதெல்லாம் தங்கமாகணும். நம்ம கூட அப்படி தான். டச் ஸ்டோன் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டோனை தொட்டால் அது தொட்டது கல்லை தங்கமாயிடுமா. அது பேர் டச் ஸ்டோன் பேர். அது மாதிரி இவன் தொடர்றதெல்லாம் அப்படியே தொட்டான். அவன் உட்காந்துருக்க சேர் தங்கமாயிடுச்சு. படிக்கட்டை தொட்டான், படிக்கட்டு. செவரை தொட்டான், எல்லாமே. சாதாரண ஒரு அலுமினிய டம்ளர் தொட்டான், தங்கமாயிடுச்சு. பெரிய சந்தோஷம். அப்புறம் குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டான். தண்ணியை தொட்டான், தங்கமாயிடுச்சு. சாப்பாட்டுக்கு எதாவது சாப்பிட கொடுங்கன்னா தங்கமாயிடுச்சு. பசியில் வாடுறான். மகளே என்னை காப்பாத்துன்னு மகளை தொட்டான், தங்கமாயிட்டான். உயிரற்ற தங்கமாயிட்டான். அது மாதிரி இந்த அருணகிரி தொட்டதெல்லாம் துன்பமாயிடுச்சு. எதை தொட்டானோ அதெல்லாம் துன்பம்னு கண்டுபிடிச்சான். தனக்கு வேற இருக்கிறதெல்லாமே துன்பம், தன்னை தவிர இன்பம் எதுவும் இல்லை. தனக்கின்பம் தானே உடைத்து. இதற்கு இன்பம் கொடுக்கறதுக்கு யாருக்கும் அருகதை இல்லை. சர்க்கரைக்கு இனிப்பு கொடுக்க யாருக்கு அருகதை இருக்குது? சர்க்கரை கொண்டு போய் மிளகால சேர்த்தாலும் அது இனிக்க தான் செய்யும். என்னதாக இருந்தாலும் மிளகா காரம் தான் செய்யும். நம்ம வேணால் சேர்த்து நாக்கில் போட்டு பார்க்கலாம், நாக்கு பிரிச்சிடும். நாக்குக்கு விவேகம் இருக்குது. இவர் அருணகிரிநாதர் கண்டுபிடிச்சார், விவேகி. அதனால் வைராகியம் வந்துடுச்சு. வைராகியம் உண்டாச்சு, விவேகமும் உண்டாச்சு. இந்த விவேகம் என்ன? எனக்கு எதையெல்லாம் எனக்கு அயலாக இன்பம் தரும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் என்னுடைய இன்பத்தை தான் அது காட்டுகின்றனே தவிர அது ஒரு ஏமாற்று வேலை. இந்த பொருள் இன்பம் தரும்னா இன்பம் அந்த பொருள் இருக்கணும் இல்லை. அந்த பொருள் இன்பம் தரும்னா இன்பமுடைய பொருள், இன்பம் உடைத்து அப்படின்னு அது பேர் வச்சோம்னா அது எக்காலத்திலும் இன்பம் தரணும். சர்க்கரை எக்காலத்திலும் இன்பம் தருதில்ல, எவ்விடத்திலும் இன்பம் தருதில்ல, எப்பொருள் மத்தியிலும் இன்பம் தருதில்ல. எக்காலத்திலும் எப்பொருளிலும் எங்கும் எப்பொழுதும் எதிலும் அது இனிப்பாக தானே இருக்குது. அது சொரூபம் இல்லையா? அப்போ இன்பம்ங்கிறது இதனுடைய சொரூபமாக இருந்ததுன்னா எனக்கு இல்லை, எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தரணும். அப்படி ஒரு பொருளை காட்டுங்க இந்த உலகத்தில். ஒரு பொருள் இன்பம் தரும் பொருள்னு ஒரு பொருளை காட்டுங்க. உங்களுக்கே ஒரு பொருள் இப்பொழுது இன்பம் தரும், மாலையில் இன்பம் தராது. இரவில் இன்பம் தரும், பகலில் தராது. எனக்கு இன்பம் தரும், இன்னொருத்துக்கு இன்பம் தராது. இந்த இடத்துல இன்பமாக இருக்கும், வேறு இடத்துல துன்பமாக இருக்கும். உங்கள் பொருளெல்லாம் பாருங்கள். எந்த பொருளாவது எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் இன்பம் தரும் ஒரு பொருளை காட்டுங்க இந்த பிரபஞ்சத்தில். இந்த பொருள் இன்பம் தரும் என்பது நம்முடைய கற்பனை. ஃபோட்டோ பார்த்தோம், இவனே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது, இன்பம் தரும் நம்ம நினைக்கிறோம். பின்னாடி துன்பம்னு எழுதியிருக்குது. புரட்டி பார்க்க கூட ஞாபகம் இல்லை. உருகி உருகி காதலித்து காதலித்து பின்னாடி சென்று சென்று மணிக்கணக்காக பேசி பேசி கண்டுபிடிச்சது என்ன? துன்பம்னு. அப்படி தான் அவர் மண், பொண்ணு, பெண் மூன்றையும் துன்பம் தரும் சாதனங்கள்னு கண்டுபிடிச்சார். அது இன்பம் என்கின்ற ஒரு மெய்ப்பூச்சை பூசிக்கிட்டு நம்மளை ஏமாத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். இது பேர் விவேகம். அப்போ நான் ஒரு பாத்திரம் ஆயிட்டார்ல, விவேகம் வந்துடுச்சு, அதனால வைராகியம் வந்துடுச்சு. அந்த ராகம்னு சொல்லக்கூடிய பற்று விட்டு போச்சு. ராகம்னா பற்றுதல், ராகம்னா பற்று. ஏதாவது போய் ஒட்டிக்கிறது பேர் ராகம். இப்போ அவருக்கு என்ன வந்தது? மனம் அடங்கிடுச்சு. ரெண்டும் வந்துடுச்சுன்னா மனம் அடங்கிடும் இல்லை. இனிமேல் ஆசையில் தானே மனம் போகுது, காமக்குரோதத்தில் தானே மனம் போகும். உங்கள் மனசை கொஞ்ச நேரம் விடுங்க, எங்கே போகுதுன்னு பாருங்கள். ஒன்று யாராவது திட்டுறதுக்கு போகும், இல்லைன்னா எவனாவது அன்பு காட்டலையேன்னு அது யோசிக்கும். விருப்பத்துக்கும் விருப்பம் தானே அலையுது. இந்த எங்கே போகும்? ஒன்று பலாப்பழத்தில் இருக்கும், ஒன்று மலத்தில் இருக்கும். இதை விட்டு வேற எங்கே போகும்? அது நெருப்பில் உட்காருமா? அதுக்கு தெரியுது. அதுக்கு போக்கும் இடமே இவ்வளவு தான். எங்கே போச்சு அந்த எருமை அப்படின்னா
அது எங்கே போகுமோ அங்கே தான் குட்டையில் இருக்கும். எங்கே போச்சு அந்த கழுதை? குட்டி சுவரை போய் பாருங்கிறேன். இந்த மனசு எங்கே போகும்? அதுக்குன்னு ஒரு குட்டி சுவர் இருக்குது. குட்டி சுவர் ராகத்வேஷம். எப்போ இவருக்கு பற்று போச்சோ இந்த ராகத்வேஷம் போயிடுச்சு. அப்போ மனம் போகிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. எங்கே போகும்? போக்கிடமே இல்லை. ஏன்டா வீட்டிலே இருக்கிற அப்படின்னு. படிக்கிறம்மா அப்படின்னு. படிக்கல இல்லை, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. கைக்கு செலவுக்கு காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் நம்ம இருக்கிறான். இந்த மனதும் போக்கிடம் இல்லாமல் அது அமர்ந்த இடத்திலே இருக்குது, செல்வதற்கு இல்லாமல். அப்படி ஆகிப்போச்சு அருணகிரிக்கு. இது பேர் சமம். அப்புறம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, மனதை வச்சு தான் எதாவது செய்யணும். பேசணுன்னா கூட வேணும் இல்லை, சும்மா இருன்னு வேறு சொல்லிட்டார் பின்னாடி. இப்போ அதுக்கு முன்னாடி அவர் பேசுறதுக்கு யாரும் இல்லை, எதுவும் இல்லை, கை காலில் செய்வதற்கும் ஒன்றும் இல்லை, பணமும் இல்லை, பொருளும் இல்லை, பற்றும் இல்லை. ஆனால் அவருக்கு தமமும் வந்துடுச்சு, சமமும் வந்துடுச்சு, தமம் வந்துடுச்சு. சொல்லாமல் கொள்ளாமல் கடவுள் மேலே ஸ்ரத்தை வந்துடுது. உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துடுது. இதுலேருந்து விடுபடணுங்கிற ஒரு பெரிய பேரார்வம் வந்துடுச்சு. அவர் முமுட்சு ஆகிட்டார். ஸ்ரத்தை வந்துடுச்சு, மனம் சமாதானம் ஆயிடுச்சு. சமாதானம்னா என்ன? இன்பத் துன்பங்களையும் வெற்றி தோல்விகளையும் லாப நஷ்டங்களையும் மூன்றையுமே, லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, இன்ப துன்பம் ரெண்டுத்தையுமே சமமாக பார்க்கிறார். அந்த சமாதானம் வந்துடுச்சு. இந்த குணங்கள்லாம் வந்துட்டுனா இப்போ அவனை சும்மா இரு சொல்லற அப்படின்னு ரெண்டே வார்த்தை தான் சொன்னார். சும்மா இரு சொல்லற. சும்மா இருக்கிறதுன்னா எதுவும் வெட்டி முறிக்க வேண்டாம், கையை காலை கட்டி போட்டு உட்காரு. சொல்லறன்னா மனசில் எதுவும் சொல்ல உண்டாக்காதே, எதுவும் எண்ணாதே. அப்போ நீ மட்டும் இருப்ப. என்னவா இருப்ப? இந்த ஜடத்திலிருந்து பிரிந்து போவாய். உடம்பு அடக்கி நிறுத்திட்டுன்னா ஜடம் ஒன்றுமே செய்யலைல்ல. சூக்ஷ்ம ஜடம் ஒன்றது உள்ள, அது பேர் மனம். அதுவும் ஜடம்தான். அதுவும் அதுக்கு சொல்கிறது தான் வேலை. நாம ரூபங்களை சிருஷ்டி பண்ணும். ரூபமும் நாமமும் எதை பார்த்தாலும் சொல்லும் பொருளும், சொல்லும் பொருளும் வாக்கியங்களை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். எத்தனை தான் பேசுமோ சொல்லவே முன்னாடி வாக்கியங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். வாக்கியங்கள் எல்லாம் பதம், சொற்கள், சொற்களெல்லாம் அட்சரங்கள், அட்சரங்கள் எல்லாம் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். எந்நேரம் உயிரெழுத்து மெய்யெழுத்து ஜெனரேட் பண்ணுற ஒரு பெரிய ஜெனரேட்டர் தான் இந்த மைண்டு. அதை சும்மா இரு சொல்லற. இந்த சொல்லு, சொல்லும் பொருளும் இருக்கக்கூடாது. சொல் வந்தால் பொருள் வந்துடும், பொருளை நினைச்சா சொல் வந்துடும். சொல்லும் பொருளும் தாயும் தந்தை போல. பார்வதி பரமேஸ்வரக அப்படின்னு காளிதாசு சொல்றார். சொல்லும் பொருளும் இந்த சொற்பதம், சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகரை. சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான. துரியம்னா நான்காவது. நனவு கனவு உறக்கம் இந்த மூன்றையும் எவன் ஒருவன் நான்காவது இருந்து பார்க்கிறானோ அவன் துரியம். ஃபோர்த்துன்னு அர்த்தம். ஃபோர்த்துனா 4, அது பேர் துரியம். திரியம் துரியம். அந்த நிலையை அவர் சொன்ன உடனே அடைஞ்சிட்டார். காத்துக்கிட்டு இருந்தார் இந்த சப்தத்துக்கு. அதனால் அந்த அனுபூதி அப்படியே சும்மா இரு சொல்லற என்றனுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அப்படின்னு ஒரு பாட்டார். எனக்கு பொருள்னு ஒன்றுமே இல்லையே, மெய்ப்பொருளாவது சண்முகனே, அது ஒன்று தான் மெய்ப்பொருள், மீதி எல்லாமே பொருள் இல்லை, பொய்ப்பொருள். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம் இந்த முகவரையில் பார்த்துட்டு 15வது பாடல். நம்ம கலப்பு மனிதர்கள் நினச்சிக்கோங்க. சித்தும் ஜடமும் சேர்ந்தது. ஜடந்தான் துன்பமயமானது, சித்து எப்பவுமே ஆனந்தமயமானது. துன்பமும் இன்பமும் கலந்து வருவதற்கு காரணமே இரண்டும் அனாதி காலத்திலேருந்து, நாம் இன்னைக்கு இல்லை, அனந்த கோடி பிறவிகளாக இது இருக்குது. இதுக்கு தோற்றமே கிடையாது. என்னைக்கு இந்த சித்தும் ஜடம் தோன்றுறது சேர்ந்ததுன்னா அது முதல்ல தான் கடவுள் பிரித்து வச்சிருந்தார், அப்புறம் சேர்த்தாரெலாம் கிடையாது. கடவுள் எப்படி அனாதியோ ஜீவர்களும் அனாதி. இது புரிஞ்சுக்கிட்டு முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து
உருகும் செயல் சந்து உணர்வு என்றருள்வாய் பொறு பொங்க வரும் புவியும் பரவும் குரு பொங்கவ என்குண பஞ்சரனே முருகன் குமரன் குகன் என்றொழிந்து குருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என்குண பஞ்சரனே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்தொருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என்குண பஞ்சரனே. முருகனை 3 சொல்லால சொல்லி உருகும் செயல் தந்து, இந்த 3 சொன்னா உருகிடுறாராம். நீங்களாம் உருகுறீங்களா பார்க்கலாம். முருகா முருகா என்றதும் உருகாதாமனம் மோகன குஞ்சரி மனவாளா. முருகன் சொன்னா உருகிடும். கல்லும் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக. அதுக்காக தான் இந்த பாட்டே பாடுறார். இந்த நெஞ்சம் உருகுதல்னா என்ன? உருகுதல்னா தபஸ் அப்படின்னா உருகுதல்னு அர்த்தம். தபித்தல், அப்படியே தாகம் தபிக்குது, தகிக்குதுங்கிறோம். தகனம்னு சொல்லுவான். தபஸ்னா உருக்குதல்னு அர்த்தம். ஒன்று இன்னொன்னா மாத்திரனா உருக்குனா தான் முடியும். மெழுக உருக்குனா தான் பொம்மை செய்ய முடியும். ஏற்கனவே ஒரு பொம்மையாக இருந்ததுன்னா அந்த பொம்மையை இன்னொரு பொம்மையாக மாத்திரனா முதல்ல அந்த பொம்மையை உருக்குனா தான் இதை பண்ண முடியும். தங்கம் ஏற்கனவே வளையலாக இருந்ததுன்னா அதை மறுபடியும் நமக்கு மோதிரமாக பண்ணணும் அல்லது ஆரமாக பண்ணணும்னா முதல்ல அந்த வளையலை உருக்கணும். ஒரு உருவம் அழிந்து இன்னொரு உருவமாக அதே தங்கம் எடுக்குது. அப்போது என் மனம் உருகுனா தான் இன்னொரு வடிவம் எடுக்கும். இதுக்கு தபம் வேணும். தபஸ் 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 அப்படிங்கிறாங்க. அந்த தபஸை நம்ம செய்யும் பொழுதுனாகும் நம்ம பழைய ஆள் அழிஞ்சு போயிடுறோம், புழுது ஆள் பிறகுறான். ஆனால் தவம் செய்க தவம் செய்க தவம் செய்க. அந்த தபத்துக்கு என்னென்ன இருக்குதுன்னா மிக சிறந்த தவம் வாக் தபஸ். எல்லா செயலுமே வாக்கில் தான் பிறகுது. வாக்கு வெளியே பிறக்கல. அது வெளியே வந்ததுன்னா அது விகாரம்னு பேர். அது தொண்டையிலே இருக்கும், நிர்விகாரியாக நிற்கும். ஆனால் அதுக்கு கீழே நெஞ்சில் அது எண்ணமாக நிற்கும். ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு துடிக்கும். அது இங்கே கண்டத்தில் சொல்லா பிரியும். அப்புறம் நாக்கில் அது வெளிப்படும். இது ஸ்தூல வைகரி, இது சூக்ஷ்ம வைகரி. இது பஷ்யந்தி, நமக்கு மட்டுமே தெரியும். அதனால் பஷ்யந்தின்னா பார்ப்பவன். எனக்கு மட்டுமே இந்த எண்ணம் தெரியும். அது மற்றவங்களுக்கு தெரியும்னா தூல வைகரி. இல்லை மனசுக்குனாக்கா என் புத்திக்கும் அது தெரியணும்னா இங்கே வரணும். ஆனால் எனக்கு மட்டுமே அந்தரங்கமாக இருக்கின்ற ஆழ் மனசில் இருக்கும்போது பஷ்யந்தி. சில பேர் பஷ்யந்தியில் இருக்கும்போது சிலருக்கு அதை பார்த்தோன்னு கூட தெரியாது. அது கீழே சூக்ஷ்மை, தொப்புள்ள அது சூக்ஷ்மையாக இருக்குதான். இன்னும் வடிவெடுக்காத விதை ரூபத்தில் இருக்குதான். அதுக்கப்புறம் மூலாதாரத்தில் இருக்குது, அது நாதமாக நிற்குது. இப்படி வாக்கையே நமக்கு வாக்குகள்லாம் எப்படி பிறக்குதுன்னு இந்த நாதம், சூக்ஷ்மை, பஷ்யந்தி, வைகரி, ஸ்தூல வைகரின்னு இந்த எண்ணம் இடைவிடாது உள்ள தோன்றிக்கிட்டே இருக்குது. இந்த தோன்றுகின்றதுக்கு ஒரு அட்சய பாத்திரம் ஒன்று இருக்குது. க்ஷய பாத்திரம்னா தீந்துடும், க்ஷயம்னா தீர்றது. அந்த பாத்திரத்தில் போட்டோம்னா தீந்துடும். எடுக்க எடுக்க அள்ளள்ள குறையாமல் இருந்ததுன்னா அது அக்ஷய பாத்திரம். அப்படி ஒரு பாத்திரம் நம்மக்கிட்டே இருக்குது. அது பேர் சித்தம்னு பேர். இந்த பிறவிக்குன்னு கொஞ்சம் அள்ளி கொண்டு வந்திருக்கிறோம். அதுதான் பிராரப்த கர்மம். இன்னும் அள்ள குறையாத அனந்த கோடி பிறவிக்கு வேண்டியதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அது எடுக்க நிரம்பிடுது. எப்படி நிரம்புதுன்னா நீ எடுத்து பயன்படுத்தும் போதே இன்னும் ஈட்டிடுற. வினையை நீ செலவழிக்கும் போது வினையை ஈட்டுகிறாய். ஈட்டியதெல்லாம் உள்ளே போயிடும், எடுத்ததெல்லாம் செலவாகும். இந்த செலவாகி தொலையுமா? இந்த 30 கோடி 30 நாளில் செலவு பண்ணுன்னா அவன் 50 கோடி ஆகிட்டான்.
கடைசியில் அருணாச்சலேஸ்வரன் தான் காப்பாற்றினான். 30 கோடி அவன் 30 நாளில் செலவு பண்ணணும் முடியும்னா முடியல. இதுதான் கர்ம வினை. கர்ம வினையை நான் இந்த பிறவியில் தீர்த்துருவேன் நீ சொல்லி பாரு, முடியாது. நீ அதிகமாக ஈட்டுவ. புண்ணியம் செய்தாலும் கஷ்டம். இந்த பணத்தை புண்ணியத்துக்கு பயன்படுத்தினா அது பெரிய வினையை உண்டாகிடும். அனந்த கோடி பிறவிக்கு நீ சுகமாக வாழறதுக்கு வேண்டிய காரணத்தை அது காரணமாகிடும். இந்த பிறவிலேருந்து தப்பிக்கணும்னா வினையை அழிக்கணும். விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அப்படிங்கிறார் அருணகிரி. விடுகணும்னா இந்த வினையை விடுவதற்கு தபஸ் தேவைப்படுது. அந்த தபஸ் என்னன்னா முருகனை அறிவதை தவிர வேறு வழி கிடையாது. முருகன் யார் என்ற ஞானம்தான். அந்த ஞானம் என்ற வேள்வியில், ஞான வேள்வியில் நம்ம ஆகுதியாக நம்முடைய உடம்பையே அழிச்சணும். அப்போ அங்கே நமக்கு ஞானம் பிறக்கும். அந்த ஞான வேள்வியை தான் அவர் தபஸ்ன்னு சொல்கிறார். இடையறாது சிந்தித்தல். எவன் ஒருத்தர் இடையறாது சிந்திக்கிறானோ அவன் வெளியே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, உலகோடு உறவாடுவதில்லை. தனக்குள்ள எப்பொழுதும் பகவானே துணை என்று அவர் எப்படி அதை சிருஷ்டி பண்ணார்? நான் எப்படி பகவானாவேன்? ஏன் மனிதனானேன்? எல்லாரும் ஏன் துன்பப்படுறாங்க? எல்லாத்துக்கும் வினாயெல்லாம் கேட்டு தெளிந்து குழப்பமெல்லாம் தெளிந்த பிறகு இந்த விசாரணையெல்லாம் ஓஞ்சிட்டு அது வரைக்கும் அவன் மௌனத்தில் இருக்கிறான். அவன் பேர் முனி. எவன் மௌனத்தில் இருக்கிறானோ அவன் பேர் முனி. முனி தான் மௌனி. மௌனின்னா மனநசீலன். கண்டதையும் யோசிக்குமா, ஒரு சீலம், அதில் ஒரு நெறி, அதில் ஒரு ஒழுக்கம், மனதில் ஒரு ஒழுக்கம், அது முனி. அதுதான் மௌனம். அது ஒரு தவம். அந்த தவத்தை அருணகிரி உடனடியாக கிடைச்சா சும்மா இருந்ததுனால. அப்போது அவன் என்ன சொல்கிறாரு, இந்த 3 சொற்கள் என்னை உருக்கியது, என்னை உருக்கி வேறொன்றாக ஆக்கியது, முருகனோடு என்னை கலக்க வைத்தது. தங்கத்தில் தங்கம் சேர்ந்துடுச்சுன்னு என்ன பண்ணும்? இந்த தங்கம் அந்த தங்கம்னு சொல்ல முடியுமா? உங்கள் தங்கத்தையும் போட்டு உருக்கிட்டேன், உங்கள் தங்கத்தையும் போட்டு உருக்கிட்டேன். இப்போ உங்கள் தங்கத்தை மட்டும் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? மலரில் இருக்கிறது தான் தேன்கள் வேறு வேறு. ஆனால் தேன் இடையில் போயிடுச்சுன்னா இது இந்த மலர்னு யார் சொல்லுவா? நதிகளுக்கு வெளியே ரோட்டில் இருக்கும் பொழுது, அந்த ஊரில் இருக்கும் பாரில் அது பார் முழுதும் திரியும் பொழுது தான் கங்கை, யமுனை, கோதாவரி, காவிரி, வைகை, தாமிரபரணி. கடலில் போன பிறகு இதுதான் காவிரின்னு சொல்கிறது யார் முடியும்? அப்படி தங்கத்தோடு தங்கம் கலறதுக்கு உருக்கணும். கருந்துன்னா தங்கமும் கலந்து முருகனும் இந்த மனிதனும் கலந்துட்டாங்க. எப்போ கலந்தாங்க? இவன் ஜடத்தை விட்டான். விட்ட உடனே அவன் கலக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே முருகனாக தான் இருந்ததை அவன் கண்டுபிடிக்கிறான். முருகன் அப்படின்னு சொன்னால் அழகுன்னு சொன்னேன். அழகுங்கிறது என்னன்னா, எது அழகு? இதை நம்ம முதல் கிளாஸ்லேயே பார்த்தோம். எது அழகுன்னு ஒரு கிளாஸ் எடுத்து அதில் பார்த்தோம்னா அழகுக்கு ரித்தும்னு பேர். ரித்தும், இங்கிலீஷில் ரித்தும்ங்கிறாங்க. என்ன ரிதம்னா ஒரு தாளம், அது லயம். அந்த ரித்தும் லயமாகணும். அப்புறம் அதுக்கு ஸ்ருதி, ஸ்ருதியும் லயமாகணும். இது ஹார்மோனிங்கிறாங்க. ஹார்மோனின்னா இங்கே ஒரு வீணையை சுண்டணும்னா அதே மாதிரி பக்கத்தில் வீணை இருந்ததுன்னா அதனுடைய நாதம் சுண்டும். அங்கே எங்கேயாவது லாரி போச்சுன்னா நம்ம வீட்டில் அண்டா குதிக்கும். லயம். இங்கே துடிச்சதுன்னா அங்கே துடிக்க மனசு. லயம். சிம்பத்தி, அதை சிம்ஃபனிங்கிறாங்க. அந்த ஃபோனும் இந்த ஃபோனும் சிம்ஃப் ஆகிப்போச்சு, சிங்க்ரோனைட் சிம்ஃபோனி. அந்த சிம்ஃபோனியில் எல்லா வாத்தியமும் இருக்கும். ஊதுகுழல்கள், தட்டுவது, மீட்டுவது, இன்னும் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் இருக்கும். ஆனால் லயமாக இருக்கும். அது பேர் சிம்ஃபோனின்னு பேர். இந்த லயத்துக்கு, இந்த ரித்தம் தான் அழகு. இசைவு, இசைவுனா ஹார்மோனி. இந்த இசைவு ஒத்திசைவு. இந்த ஒத்திசைவுகின்றது இந்த இயற்கையில் நம்ம பார்க்குறோம். அந்த இசைவை யார் கொடுத்தா? அவர் கிரியேட் பண்ணும் பொழுதே இந்த இசைவை தான் உண்டாக்கியிருக்கிறார்.
முதல்ல இசைவு அவர்கிட்ட இருந்தது. அதை தான் இந்த பிரபஞ்சத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். அவரே இசைவு, அவரே முருகர். அவர் முருகர்னா ரிதம். அந்த ரிதம் சொன்னால் ஹார்மோனி, த கிரேட் சிமெட்ரி, சமச்சீர்மை. அவர் அதை அசமச்சீர்மையும் பண்ணுறார், அசமமும் பண்ணுறார். ஆனால் அது ஒரு அழகு தருது. ஒரே உயிரை ஆணும் பெண்ணுமாகிறார். சமம் இல்லை தான், ஆனால் ஏதோ சமம் இருக்குது. ஆணுக்கு பெண் என்ன சமம் இருக்குது? ஆனால் சமமாக இருக்கிறாங்க. எதிலோ சமமின்மை, ஆனால் எதிலோ சமம் இருக்குது. இது ஒரு அழகு. சமம்னா எல்லாரும் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒரேமா இருந்தாக்கா என்னங்க அழகு? அழகே நீங்கள் படைச்சிட்டிங்க வைங்க. எல்லாரையுமே ஹீரோவாக்கிட்டோம். சினிமா ஹீரோ, மோஸ்ட் பியூட்டிஃபுல் மேன் அப்படின்னு. ஒரு காலத்தில் சிவகுமார் அப்படி இருந்தார், ஜெய்சங்கர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார். அன்பீட்டபிள் பியூட்டி. ஃபெமினைன் ஜெண்டரும் மேஸ்குலைன் ஜெண்டர் ரெண்டு பேருமே காதல் பண்ணக்கூடிய ஒருவே உருவம் நம்முடைய எம்ஜி ராமச்சந்திரன். பெர்ஃபெக்ட் கிரியேஷன். அதே மாதிரி பெண்களிலும் பெர்ஃபெக்டாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த பைலேட்ரல் சிமெட்ரி, இங்கே ரெண்டும் சமமாக இருக்கும். ஒன்றுமுக தூக்கி இறைச்சலாக இருக்காது. அப்படிப்பட்ட இருந்தாலும் ஆணும் பெண்ணும் பைலேட்ரல் சிமெட்ரியில் இருக்கிறாங்க. நிறைய கான்ட்ரடிக்டரியாக தானே இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு பியூட்டி இருக்குது இல்லை? இந்த பியூட்டி அதை விரும்புது, அந்த பியூட்டி இந்த விரும்புது. ஆணுக்கு அந்த பியூட்டி தேவைப்படுது, பெண்ணுக்கு இந்த பியூட்டி தேவைப்படுது. தன்னுடைய ஒரு பகுதி அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க, அவன் தன்னுடைய பகுதி இங்கே இருக்கிறதையும் பார்க்குறான். ஆணில் பெண்ணையும் பெண்ணில் இன்மை, இதுதான் இன்யானுங்கிறாங்க. இப்படி சிருஷ்டி பண்ணக்கூடிய முருகரே சிமெட்ரியில் இருக்கிறாரு, சிமெட்ரிக்கலாகவும் படைக்கிறார். சிமெட்ரிக்கலாக இருக்கிறார். அவர் பராசக்தி ரூபமாக சிமெட்ரிக்கலாக இருக்கிறார். சமச்சீராக பிரபஞ்சம் முழுக்க அவர் நிரம்பி இருக்கிறார். ஆனால் அந்த சீர்மையை கெடுத்த உடனே சூரியன், சந்திரன், பூமி, நவக்கிரகங்கள் எல்லாம் தோன்றிடுச்சு. அந்த சீர்மையை கெடுத்தல். அப்போது ஒரு கயாசம் பண்ணுறாரு, அதுக்குள்ள ஒரு ஆர்டரும் இருக்குது. கயாசனா குழப்பம், அன்சர்டனிட்டி. எது எங்கே இருக்கும், எப்போ இருக்கும், எது அப்படின்னு சொல்ல முடியாது. அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இது குவாண்டம் உலகத்தில் அன்சர்டனிட்டி. ஆனால் மேக்ரோ வேர்ல்டில் வந்தோம்னா சர்டனிட்டி. இந்த கிளாக் ஒரு பாம்பு வச்சுருக்கிறான் பாருங்கள், 0 வந்தவுடனே அங்கே வெடிக்கும். ஏதோ ஒரு ஊரில் என்ன இங்கே இருக்குது. இந்த கிளாக் இங்கே 0 வந்தவுடனே அங்கே வெடிக்குதுன்ற. இப்போ ஒரு ஆர்டர் இருக்கிறத பார்க்குறோம். மேக்ரோ வேர்ல்டில் ஒரு பெரிய ஆர்டர். மைக்ரோ வேர்ல்டில் டிஸார்டர் வருது. ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி எடுத்து அதில் இங்க் ஒரு ட்ராப் போட்டுருங்க. அது என்ன ஆச்சு? அது டிஸார்டர் ஆயிடுச்சு. சமச்சீராக பரவுது. ஆனால் இதுக்கு யாராவது உழைக்கணுமா? அந்த இங்குக்கு அறிவு வேணுமா? தண்ணிக்கு அறிவு வேணுமா? நீங்கள்லாம் சமச்சீராக இருங்கன்னு. சமச்சீராக அது தானாக போயிடும். ஆனால் 1 கோடி காலம் காத்துருங்க. அந்த இங்க் மறுபடியும் அந்த தண்ணியிலேருந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ராப் ஆகுமா? அது ஏன் ஆகாது? இப்படி ஆகுன்னா அது ஏன் வரக்கூடாது? ரிவர்ஸில் காலம் பின்னாடி போகாது. காலம் என்பதே திரும்பா மாற்றம்தான். நோ ரிட்டன், ஒன் வால்வு தான். போகலாம், திரும்பி வர முடியாது. இந்த அணு சமச்சீராகலாமே தவிர மறுபடியும் அது சீர்மை கெட்டு மறுபடியும் ஒரு ஒருங்கிணைக்க வரவே முடியாது. அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே தண்ணீரில் விட்ட இங்கு மாதிரி பிரிந்து போக தான் விரும்புது. ஆனால் அதை சேர்த்து ஒன்று பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு அறிவு வேணும். அறிவு ஒன்றால் தான் அது பிடிக்க முடியும். இப்படி ஒருத்தர் இருந்தார், மேக்ஸ்வெல்னு அவர் பேர். ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன், ஒரு ஃபிசிஷியன். அவர் சொல்கிறாரு, நான் ஒரு பெட்டிக்குள்ளே ஹாட் கேஸ் விட்டுறேன், சூடான காற்று. அதை 2ஆக பிரிச்சுறேன். 2 பக்கமாக சமச்சீராக இப்போது சூடான காற்றா இருக்குது. நான் அந்த தடுப்புக்கு நடுவில் ஒரு ஓட்டை வச்சுருப்பேன். அங்கே ஒரு டீமன் இருக்குது. டீமன்னா ஒரு பிசாசு. அவன் உட்காந்துட்டு என்ன பண்ணுவான், கோல்டு ஏர் ஹாட் ஏர் இருக்கும் இல்லையா அணுவில்,
அதை அவன் பார்க்குறான். இந்த ஹாட்டாக இருக்கிறத உள்ளே விடுவான், கோல்டாக இருக்கிறத நிறுத்திடுவான். இப்படியே அவன் அந்த ட்ராப் டோரை திறந்து மூடி கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், இந்த பெட்டி முழுக்க சூடாகிடும், இந்த பெட்டிக்கும் ஐஸ் ஆகிடும். செலவு இல்லாமல் நம்ம குளிர்ச்சியையும் வெப்பத்தையும் பிரிச்சிடலாம். இப்படி பிரிக்க முடியும் அப்படின்னா ஆற்றலை நம்ம சேமிக்க முடியும். பாருங்கள், எலக்ட்ரானு புரோட்டானு கலந்துருக்குது. எலக்ட்ரான் மட்டும் இந்த பக்கம் போ அப்படின்னு போய்ட்டு புரோட்டான் போனால் இந்த பக்கம் போ அப்படின்னு நிறுத்திட்டோன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும், இந்த பெட்டி முழுக்க நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும், இந்த முட்டி முழுக்க பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். பேட்ரி ஜாலியாக இருக்குதே. இப்போ நம்ம ரீசார்ஜபிள் பேட்டரியில் போட்டால் என்ன ஆகுது, நம்ம துரத்தி எலக்ட்ரானை ஒரு பக்கம் தள்ளுறோம், துரத்தி ஒரு பக்கம் புரோட்டானு தள்ளுறோம். அதுக்கு ஒரு மெம்பரேன் வச்சுருக்குறாங்க. அந்த மெம்பரேனுக்கு அந்த பக்கம்லாம் புரோட்டான் இருங்க, இந்த பக்கம் நெகட்டிவ் இருங்க. அப்போ நான் சொல்லும்போது தான் ஜாயின் ஆகணும். எப்போ சொல்லுவேன், நான் தலையும் வாலியும் சேர்ப்பேன். அப்போ இந்த பக்கமாக போய் அவனோட சேர்ந்துக்க. உங்களுக்கு ஒரே வழி தான், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவுக்கு நீங்கள் போனால் நியூட்ரலைஸ் ஆகிடுவீங்க. ஆனால் மெம்பரேன்னு ஒன்று தடுக்கும். நானாக கம்பியில் சேர்த்து இப்படி விட்டேன்னா லூப் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கரண்ட் ஃபுல் ஆகிடும். இந்த மேக்ஸ்வெல் டீமன் சமச்சீராக இருக்கிறத ஒரு சமச்சீர்மையிலேருந்து பிரிக்குது இல்லை, அப்போ தானே ஒரு வெப்பத்தையும் குளிரையும் பண்ண முடியும், பாசிட்டிவ் நெகட்டிவும் நம்ம பிரிக்க முடியும். அப்போ பேட்டரியை நம்ம ஒரு ஒரு சார்ஜர் இல்லாமலோ யாருடைய அறிவு துணை இல்லாமலோ அது பிரிக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த பேட்டரி தன்னுடைய எலக்ட்ரான்லாம் செலவு பண்ணிடுச்சுன்னு வைங்க. எலக்ட்ரான்லாம் என்ன பண்ணோம், அந்த நெகட்டிவ்லேருந்து கனெக்ஷன் பாசிட்டிவில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்கல்ல. அப்போ எலக்ட்ரான் எங்கே போச்சு, புரோட்டான்கள் ப்ளஸுக்கு போயிடுச்சு. இப்படி வைங்க, இந்த நெகட்டிவ் எல்லாம் பெண்கள், இந்த பாசிட்டிவ் எல்லாம் ஆண்கள், ரெண்டு பேரும் தடுப்பு சோரில் பிரிச்சிருக்கிறாங்க. இவங்க சந்திக்கவே முடியாது. ஆனால் ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக கம்பி வழியாக இந்த வழியாக உள்ள நுழைஞ்சிட்டோம்னா பேட்டரிக்குள்ளே நியூட்ரலைஸ். இப்போ என்ன, அவங்க சேர்ந்துருவாங்க. இப்போ பிரிக்கிறது தான் கஷ்டம், அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அந்த செல்லை நம்ம டட்டுங்கிறோம். டட்டுன்னா வெடிக்காது, பயனற்றது, ஒரு டட் செல். அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டுருவோம்ல. ரீசார்ஜ் பண்ண என்ன பண்ணோம், மறுபடியும் ஆணையும் பெண்ணையும் பிரிக்கணும். பிரித்தாதான் அவங்க ஆக்ரோஷமாக சேர முயற்சி பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கு ஒர்க்கு கிடைக்கும். அவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்படி புரிஞ்சுக்க. இப்போ மேக்ஸ்வெல் டிவைன் என்ன பண்ணுது, சமச்சீரை பிரிக்கணும். பிரித்து ஆணையும் பெண்ணையும் பிரிக்கணும்னா ஒழுங்குபடுத்தணும்னு அர்த்தம், கூறுபடுத்தணும்னு அர்த்தம். யாரால கூறுபடுத்த முடியும்? முடியாதுல்ல. இந்த 52 சீட்டு கட்டு இருக்குதே, இதை குலுக்கணும்னா கண்ணாபின்னான்னு குளிக்குது. என்னைக்காவது குலுக்கிக்கிட்டே 1 கோடி முறை குலுக்கணும்னா முதல்ல இருந்து ஆர்டர் வந்துடுமா? 1 2 3 4 5 6 ஜாக்கி குயின் ரே வருமா? வராதுன்னு சொல்ல முடியாது. 1 in 10 to the power of 52 சான்ஸ் இருக்குது. ஒரு தாயக்கட்டையில் 6 புள்ளி இருக்குது. ஒவ்வொரு முறை போடும்போது 6ல் ஒரு சான்ஸ் இருக்குது. சான்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் 6ல் 1ங்கிறதுனால 6 தடவை முயற்சி பண்ணால் ஒன்று வந்துடும். ஆனால் இந்த 52 சீட்டு கட்டையும் நீங்கள் மறுபடியும் அடுக்கி வைன்னு சொன்னோம்னா அறிவாளியால் மட்டும்தான் முடியும், இயற்கையால் முடியாது. இந்த சீட்டுக்கட்டை அதிவேகமாக ஒருத்தன் குலுக்கிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த பிரபஞ்சம் உண்டாகிய காலத்தை விட 10 மடங்கு காலம் கொடுத்தாலும் அதுக்கு ஆர்டர் கிடைக்காது. அப்போ அறிவில்லாமல் ஒழுங்கில்லை. அறிவற்றதன் அடையாளமே ஒழுங்கின்மை. அப்போ முருகன் யார்? அறிவற்ற ஜடத்தை பிரபஞ்சமாக்கினவன் இல்லையா? அப்போ அவன் யார்? அவன் குழப்பத்தில் தெளிவை உண்டாக்குறவன், எல்லாவற்றையும் கூட்டு வைப்பவன், உருவத்தை படைப்பவன் அவன், உருவம் இல்லாததுலேருந்து உருவத்தை படைக்கிறவன் அவன். அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அப்போ உங்கள் மனசு உருகாதா? முருகன்னா லயம், அவன் தான் ரிதும். இந்த நியதி, இயற்கை நீதி ஒரு நாளும் பிசகுவதில்லை. இறைவனாலோடு அது மீற முடியாது. இயற்கையிலுக்கு நியதி இருக்குது. அந்த நியதியை தான் நம்ம சயின்ஸில் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபிசிக்ஸில் அது ஒன்று சொல்கிறாங்க, கெமிஸ்ட்ரியிலலாம் சொல்கிறாங்க.
மேத்தமெட்டிக்ஸில் சில எல்லாம் நியதிகளை கண்டுபிடிச்சி இந்த தீரம் அந்த தீரம்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸில் இந்த லா அந்த லா, நியூட்டன்ஸ் லா, கேலூசிக்ஸ் லா, ஜூல்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. கெமிஸ்ட்ரியில் ஆயிரக்கணக்கான லா இருக்குது. கைனெட்டிக்ஸு, ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ், செகண்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ், தேர்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ். இந்த லாவெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு முன்னாடியே இருக்குது. அது கவர் பண்ணியிருக்குது, நீங்கள் டிஸ்கவர் பண்ணுறீங்க, திறக்கிறீங்க, மூடி திறந்து பார்க்குறீங்க. இந்த டிஸ்கவரி எல்லாமே இறைவன் படைச்சதை கண்டுபிடிக்கிறது தான். ஒவ்வொரு விஞ்ஞானியும் இறைவனினுடைய ஒரு சின்ன பகுதியை திறந்து பார்க்குறான். ஒன்றை கண்டுபிடிக்கிறான்னா திறந்து பார்க்குறான். இந்த பூச்சியை நான் அமேசான் காட்டிலேருந்து இன்றைக்கி தான் பார்த்தேன், முதல் தடவை மனிதன் கண் பட்டது அப்படின்னு பேப்பரில் போடுறாங்க. இதுக்கு புது பேர் வைக்கணும்னு. அது எத்தனை கோடி காலமாக அங்கே இருக்குது தெரியுமா? வண்டுகள் தோன்றி 450 மில்லியன் வருஷம் ஆகுது. இத்தனை வருஷம் நீ இப்போ கடைசியாக வந்த ஆள் மனிதன் பூமிக்கு. இவர் போய் கண்டுபிடிச்சிட்டாராம். இவர் கண்டுபிடிக்கிறதுன்னு காத்துட்டு இருக்குது. அது ஏற்கனவே இருக்குது. இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை விதிகளுமே அறிந்தவன் அவன் ஒருவன் தான். அவன் விதி மீறுவதில்லை. அதனால் முருகனை இப்படி யார் புரிஞ்சுக்கிறானோ அவன் முருகனை புரிந்து கொண்டவன். அவன் மனம் உருகத்தான் செய்யும். அப்புறம் குமரன். குமரம்னா கௌமாரம், என்றும் இளமை. நவ இவ புராண இவ நவ, நவ இவ புராண. புராணமாக இருந்தாலும் என்றும் புதிது. நவனா புதுசு, புராணம்னா பழசு. நவபுராணம். நவபுராணம்னா என்னது? 9 புராணம்னு அர்த்தமா? இல்லை. புராணா இவன் நவ, அதுதான் புதிதுன்னு அர்த்தம். அதுதான் குமரன் அர்த்தம். குமரன் என்றால் என்றும் மாறாதவன். எல்லாருக்கும் ஷட் விகாரம் இருக்குது. 6 விகாரங்கள் இருக்கும். இருத்தல், பிறத்தல், வளர்தல், உருமாறுதல், தேய்தல், மரித்தல் அப்படின்னு 6 நிலைகளை இந்த உடம்பு கிடக்குது. மரம் கிடக்குது, பிரபஞ்சம் கிடக்குது. சூரியனும் கூட உதிக்கிறான், இருக்கிறான், இருந்தது சூரியனாக மாறுகிறது, அதுக்கப்புறம் சூரியனாக வளர்கிறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நிலைகளை மாறுறான். சிவப்பு கலர்லேருந்து மறுபடியும் மஞ்சள் கலருக்கு போகிறான், வெள்ளை கலருக்கு போகிறான், அப்புறம் கிழவனாகிறான், கடைசியில் கருந்துளையாக மறைகிறான். அல்லது நியூட்ரான்ஸாராக கண்ணுக்கே தெரியாமல் போயிடுறான். நல்லா வெடிச்சு சிதறின் சூப்பர் நோவா ஆயிடுறான், என்னவோ ஆகிறான். எல்லாருக்கும் இந்த 6 மாற்றங்களை விட்டவன் எவனும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் 6 மாற்றங்களை அடையாத ஒரு பொருளும் கிடையாது. பாக்டீரியாவாக இருந்தாலும் இந்த 6 மாற்றங்களே வரும். இதெல்லாம் அழகாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இதைத்தான் நாங்கள் பர்த்து, குரோத்து, லேகு ஃபேஸு, லாகு ஃபேஸு, ஸ்டேஷ்னரி ஃபேஸு, டிக்ளைனிங் ஃபேஸுன்னு கிராஃபில் வரையும். ஒன்று புள்ளி ஆரம்பிக்கும் கிராஃபில், காலம் செல்ல செல்ல அது அப்படியே மெல்ல மெல்ல குரோத்து, அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் லாகிருதமிக்காக வரணும். 1 2 இல்லை, 1 10 100 1000 இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி, அதுக்கப்புறம் உணவெல்லாம் பத்தாது, இருக்கிறத தின்னுட்டு அப்படியே நம்பர் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் அந்த உணவெல்லாம் தீர்ந்த பிறகு அவங்கள அடித்து சாப்பிட்டு அவங்களும் குறைவாங்க. கடைசியில் அவங்க எல்லாம் மறைவாங்க. இதை ஸ்டாட்டிஸ்டிக்கலில் எல்லாரும் இப்போ கிராஃப் போடுறாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த 6 ஸ்டேஜ் இருக்கிறத நாங்கள் பார்க்குறாங்க சயின்டிஸ்ட்டுங்க. இதை நம்ம சாஸ்திரத்தில் சொல்ல யாஸ்கர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். பெரிய பெரிய பாஷ்யங்களாக எழுதினவர் யாஸ்கர், வேதத்தெல்லாம் திரட்டி எழுதினவர். அவர் சொல்லியிருக்கிறார். இது மாதிரி எண்ணற்றதை அவர் சொல்லியிருக்கிறார். நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கணும்னா யாஸ்கர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மாற்றங்களெல்லாம் ஜடத்துக்கு தாண்டா, அறிவுக்கு எங்கே மாற்றம்? தூய அறிவுக்கு சொல்கிறேன். தூய மெய்ஞான சுடருக்கு எங்கே மாற்றம்? அது எங்கே தேய்வு, எங்கே குறைவு? அது எப்படி பிறக்கும்? உதியா பிறவா, உதியா மறையா அப்படின்னு அடுத்த பாட்டில் வரும்போது அவர் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. ந உதயதி ந அஸ்தம் ஏதி. நான் என்ற உணர்வு எங்கேயாவது தோன்றிச்சா, என்னாவது மறைஞ்சுதான்? தோற்றம் மறைவு இல்லாத ஒரே பொருள் சத்தியம். அது அப்போ அவன் பேர் குமரன். அப்படின்னா சத்தியத்துக்கு பேர் குமரன், சிருஷ்டிக்கு பேர் முருகன், அவன் குகன். இந்த குமரன் ஆகிய ஞானம்
சிருஷ்டியாகிய முருகனாக வந்து அந்த முருகன் என்ற சிருஷ்டிக்குள்ளே நாம் எல்லாம் இருக்கிறோம் இல்லையா, நம்முடைய இதய குகையில் அவர் அறிவாக இருக்கிறார். இந்த இதயம் ஒரு குகை, அது இருண்டது. குகையே எப்பவுமே இருட்டாக தான் இருக்கும். அந்த குகை மாதிரி தான் நம்முடைய கோயில்களையும் கட்டியிருக்கிறாங்க. கர்ப்ப கிரகத்தை கோயில் பிரகாசமாக இருக்கும், ஆனால் கர்ப்பகிரகம் குனிஞ்சு தான் போகணும். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சில ஊர்களில் அது வந்து ஊர்ந்து போகிற மாதிரி தான் இருக்குது. என்ன இப்படி ஆர்கிடெக்ட் இவ்வளோ பெரியசாக கட்டியிருக்கிறாங்க, இந்த கர்ப்ப கிரகத்தை இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. அது இருட்டாக தான் இருக்கும். அங்கே ஏதோ இருக்கிறது, அங்கே யாரோ இருக்கிறாங்க, இறைவன்னு சொல்கிறாங்க. யார் அறிவார்? குரு வரார், கற்பத்தை ஏற்றுறார், பாதாதி கேசமாக காட்டுறார். ஆஹா அப்படிங்கிறாங்க எல்லாரும். அந்த கற்பூரம் காட்டிட்டு அணைஞ்சிடுச்சு, எல்லார் மனசுலையும் நிறைஞ்சிடுச்சு, அறிவு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு கற்பூரம், எதுக்கு குரு? கற்பூரம் தான் இந்த சாஸ்திரம், குரு தான் அது ஏற்றி காட்டுறவர். அறிஞ்சது யார்? இறைவனை. அது என்ன? நான் தான் அதுன்னு தெரிந்த பிறகு சாஸ்திரத்துக்கு என்ன வேலை, குருக்கு என்ன வேலை? இதுதான் கோயிலுடைய அமைப்பு. அந்த கர்ப்ப கிரகத்தினுடைய இருட்டுக்கு பேர் குகைன்னு பேர். இந்த இதய குகையில் அவர் இருக்கிறார், ஞானமாக இருக்கிறார். ஏன்னா இது ஜடமான இந்த உடம்பு, இந்த இருதயமும் ஜடமான ஒரு மாமிச பிண்டம், சூக்ஷ்மமாக இந்த ஒரு சரீரம் இருக்குது, அதுக்கும் இருதயம்னு ஒன்று இருக்குது. அந்த இருதயத்தில் சித்தம் இருக்குது. பழைய நினைவுகளெல்லாம் தேக்கப்பட்ட ரெக்கார்டு, ஆஃபீஸ் ரெக்கார்டெல்லாம் அங்கே தான் இருக்குது இந்த இதயத்தில். அதை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு அந்த ஆத்மா பரமாத்மா. அது ஒரு உடம்புக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குகையிலையும் ஒரு லைட்டாக தெரியுது. இங்கே ஒரு குகை, அங்கே ஒரு குகை, இங்கே இருக்கல. நமசிவாய ஒன்று தான், குகைகள் அநேகம். இதெல்லாம் நம்மளாம் குகை நமச்சிவாயர்கள். இந்த இருத குகையில் இருக்கிறதுனால, மனம் என்னும் குகையில் இருக்கிறதுனால அவனுக்கு குகன்னு பேர். அப்போது முருகன் என்ற ஞானம் மாறாத, அழியாத, உதிக்காத, மறவாத, புதியா மறையா, அறியா மறவா அப்படின்னு சொல்லக்கூடிய, அறிய மாட்டார் அவர். அறியறதுக்கு இன்னொன்று இருக்கணும்ல, மறக்கிறதுக்கு முதல்ல அறிஞ்சிருக்கணும் இல்லை. அவர் இன்னொன்று இல்லாதவர் இல்லையா, இரண்டற்ற அத்வைத பிரம்மம் இல்லையா. அதனால் அவர் முருகன் என்பவன், அவன் ஞானம். அவன் சிருஷ்டி செய்தால் அது லயம், அது முருகன். அந்த சிருஷ்டிக்குள்ளே அவனே புகுந்து ஜீவர்களாக வாழறான். என்ன பெரியவர்! இந்த 3 தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் ஆள் மாறிட்டீங்களே. இப்போ நீங்கள் யார்? சிருஷ்டி செய்த அதே அந்த குமரன் தான் இந்த முருகன் என்ற உடம்புக்குள்ளே குகையாக குகைக்குள்ளே அவன் பிரவேசிக்கிறான் அப்படின்னு. அனுப்பிரவேசம்னு வேதம் சொல்லுது. யதானி பூதானி ஜாயந்தி ஜாதானி யத் ஜீவந்தி எத் அனுப்பிரவிசந்தி அப்படின்னு சொல்லுது தைத்திரிய உபனிஷத். எதிலிருந்து எல்லாம் தோன்றியதோ, எதனால் இருந்து அதனால் ஜீவிக்கின்றதோ, எது அந்த ஜீவனத்துக்குள் எது புகுந்து உள்ளே ஒலிக்கிறதோ அது பிரம்மம். தத் பிரம்மம் இது விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மம், அதை நீ பிரம்மம் என்று கண்டுகொள் அப்படின்னு தான் சொல்ல தருவது பிருகுக்கு. இந்த பிருகு பற்றியே நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த 3 சொற்களையே நம்ம மிக தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகன் சிருஷ்டி, குகன் மனம், குமரன் ஞானம், குகன். அந்த முருகன் என்ற சிருஷ்டிக்குள்ளே இந்த குமரன் என்ற ஞானம் புகுந்திருக்கிறது, அது பேர் குகன். 3மே அவன்தான். இந்த பரம்பொருளும் அவனே, இந்த பிரபஞ்சமும் அவனே, இந்த ஜீவாத்மாவும் அவனே. 3 தான் அது. பதி பசு பாசம். பதியாகிய அந்த பிரம்மமும், பசுவாகிய இந்த உடம்பும் உலகங்களும், இந்த அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகும். பசு, பதி பசு பாசம். பாசம்னா இந்த உலகம், அறிவற்ற ஜட உலகம். இந்த பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடியது தான் முருகன், குமரன், குகன் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று மொழிந்து உருகும் செயல் எனக்கு கொடுத்து அந்த உணர்வை என்று அருள்வாய் அப்படின்னு நீங்கள்லாம் கேளுங்க அப்படின்னு நம்மளும் சொல்கிறார். அவர் கேட்கல,
அவர் தெரிஞ்சதால் தான் சொல்கிறார். தெரிஞ்சுக்கிட்டே நம்ம சொல்லிட்டு எனக்கு கொடுன்னு கேட்பாரா? இந்த மூணுக்கும் விசேஷம் இருக்குது. லட்சியார்த்தம்னு ஒன்று இருக்குது. வெளியே இருக்கக்கூடிய வாட்சியார்த்தம் வேற, ரூடி அர்த்தம் வேற. ஆனால் உள்ளர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். அப்புறம் அவரை பற்றி புகழறார். பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரணே. பொறுனா பொறுதல், சமர் புரிதல். சமர்னா போர்க்களம், அமர்னாலும் போர் புரிந்த இடம், போர்னு அர்த்தம். அது செய்கிற இடமா அமர்க்களம். ஒரே அமர்க்களமாக இருக்குதே அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ரொம்ப கோலாகலமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அமர்க்களம்னா போர்க்களம்னு அர்த்தம். அடித்து பிடிச்சி சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அமர்க்களம், சமர்க்களம், போர்க்களம். போர் நடக்கின்ற இடத்துக்கு பொறு. இவன் என்ன பண்ணுறான்? பொறு புங்கவரும். புங்கவன் அப்படின்னா தலைவன் அர்த்தம், ஹீரோ. புங்கவன்னா தலைவன். இது ஒரு சமஸ்கிருத சொல். இந்த போர் தலைவனாக சமர் புரிந்து தேவர்களை மீட்டு கொடுத்து இந்த சூர்பத்மனை கொண்டதுனால அவன் பொறு புங்கவன், த ஹீரோ, வார் ஹீரோ, த லார்டு. அவன் தான் தேவ சேனாபதி, தேவர்களின் சேனை தலைவன், தேவ சேனாபதி, தேவ சேனாபதி. அது அப்படி சொல்றார். பொறு புங்கவா புவியும் பரவும் குரு பொங்கவ. இந்த பூமியில் குரு புங்கவன்னா குருகளில் லீடர் நீ. புங்கவன்னா லீடர். இதுக்கு தூய்மைன்னெலாம் பதில் சொல்லியிருக்காங்க. நான் 2-3 புக்கெல்லாம் படித்தேன். அவங்க தூய்மைன்னு சொல்கிறாங்க. நான் சமஸ்கிருதத்தில் இந்த அர்த்தத்தை நம்ம தேடும்போது ஹீரோ, தலைவன், போர் தலைவன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பொறு புங்கவும் அவர் தான், குரு புங்கவும் அவர் தான். நீ சண்டை பிடிக்கிறதுல நீ தான், ஞானத்துலேயும் நீ தான், கர்ம வீரனும் நீ தான், ஞான வீரனும் நீ தான். கர்ம வீரன் வந்தால் பொறு புங்கவன். கர்ம ஞானம் ரெண்டுத்துக்குமே உன்னை விட்டால் எங்களுக்கு வழி கிடையாது. கண்ணன் மாதிரி அவனே கர்மயோகியாக வாழ்ந்தான். ஏ அர்ஜுனா, இந்த 2 லோகத்திலும் நான் செய்து பிழைக்கணும்னு ஒன்றும் இல்லைடா. எல்லா ஸ்ரீயும் எனது. இங்கே இருக்க ஸ்ரீன்னா செல்வம், செல்வன்னா இங்கே இருக்கிற மேட்டர், கடலில் இருக்கிற மேட்டர், வாயுவில் இருக்கிற மேட்டர், பூமியில் இருக்கிற மேட்டர், சூரியனில் இருக்கிற எல்லா ஆல் மேட்டர் மைண்ட் அப்படிங்கிறார். 7 லோகத்துலையும் உங்களுக்கு இந்த புவி அரசருங்கிற புவி அரசன் புவிக்கு மட்டும்தான் அரசன். அவன் புவக சுவக மகக ஜனக தபக சத்திய இந்த 7 லோகங்களும் அதல விதல சுதல தலாதல ரசாதல தலாதல பாதாள 7 லோகங்களுக்கும் 7 லோகங்களுக்கும் நான் அதிபதிடா. நான் எங்களை போய் ஏதாவது வேலை செய்யணுமா? நான் உனக்கு நான் தேர் ஓட்டுறேன் பார்த்தியா? எங்கேயாவது கர்மத்தில் நான் வித்தியாசம் பண்ணேன்னா? சுலபமான கர்மம் தேர்வு பண்ணுறோம், லாபம் தர கர்மத்தை தேர்வு பண்ணுறோம், மரியாதை தர கர்மத்தை தான் தேடுறோம். இந்த 3 நமக்கு ஒரு கர்மத்தில் தேடுறோம். ஒரு வேலையா மரியாதையான வேலை செய்வோம். இந்த தோட்டி வேலைலாம் செய்ய மாட்டேன். எனக்கு லாபம் நிறைய வரணும், எனக்கு பிடிச்சிருக்கணும். இது கர்மயோகம் இல்லை, இது சுத்த கர்மம். இது பாவத்தையும் புண்ணியத்தை உண்டாகும். கர்மயோகங்கிறது உனக்கு பிடிச்சிருக்கணுங்கிறது கேள்வி கிடையாது, உன் கடமை. பிடிச்சதை செய்வங்கிறதெல்லாம் கர்மயோகமாக. இப்போ கர்மயோகத்துக்கு கண்ணன் வழிகாட்டுறான். அவன் என்ன வேலை செய்கிறான் பாருங்க. போர்க்களத்தில் ஏதாவது முக்கியமான வேலை செய்யலாம்ல. தேர் ஓட்டுறான், குதிரையை கழுவணும், புல் போடணும், தேர் சக்கரத்துக்கெல்லாம் அதுக்கு வேண்டிய அந்த ஆட்சி எல்லாத்தையும் சரி பண்ணணும். அப்புறம் தேர் ஓட்டணும்னா 5 குதிரையை வச்சு ஓட்டணும்னா ஒரு திருப்பணுன்னா எந்த குதிரை இழுக்கணும் எந்த குதிரை விடணும்னு தெரியணும். லகான 5 கையில் வச்சுருப்பான். 5 கண்ட்ரோல் பண்ணுறான். எப்படி ஒரு வீணையையும் ஒரு வயலினில் 5 விரலை வச்சுக்கிட்டு நாதங்களை உண்டாக்குற மாதிரி 5 குதிரையும் 5 புலன்களையும் அவன் பிடிக்கிறவன். 5 குதிரையும் இஷ்டம் போல் ஓடும். புலன்கள் தன்னுடைய விருப்பமான விஷயத்துக்கு ஓடும். இந்த குதிரை ஓடும், அந்த குதிரை ஓடும், இந்த கண்ணு மூக்கு காதெல்லாம். ஆனால் அத்தனையும் அவன் கண்ட்ரோல் பண்ணுறவன். அப்படி பண்ணுறவன் அவன் கர்மயோகியும் ஞான யோகியும் இருக்கிறான். அதனால் அவன் பொறுப்புங்கவ
குரு புங்கவ அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பொருங்கிறத பொருதல்னா சண்டைன்னு எடுத்துக்கூடாது, கர்மம்னு எடுத்துக்கணும். குருங்கிறது இருளை போக்குகின்ற ஞானத்திலும் நீதான், உன்னை விட்டால் தலைவன் யாரும் இல்லை, ஒப்பற்ற தலைவன். அப்போ என் குண பஞ்சரனே. பஞ்சரன்னா ஒரு கேஜ், ஒரு கூடு, கிளிக்கூண்டு, புறா கூண்டுக்கு பேர் பஞ்சரம்னு பேர். அப்போது எல்லாம் இந்த 8 குணமும் ஒரே இடத்துல இருக்கின்ற ஒரு நீ பெட்டி, ஞான பேழை அப்படின்னு சொல்கிறார். அந்த 8ன்றது என்ன அப்படின்னு பார்ப்போம். திருவள்ளுவர் கோலில் குணன் என்ற பாட்டில் என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு என் குணத்தான்னு இறைவனுக்கு ஒரு பேர் கொடுக்குறார். அது என்ன, அவர் நிர்குணமாச்ச, கடவுளுக்கு குணமே இல்லாதவர். குணம் இருந்தால் அது கெடும். குணம் எப்பவுமே தோன்றும் மறையும், கூடியும் குறையும், விட்டு பிரியும். இந்த 3 இருக்கும், விட்டு பிரியும், கூடும் குறையும், தோன்றி மறையும். அது பேர் தான் குணம். வெள்ளை அதிகமாகவும் குறையும், சிவப்பு நல்ல பிரைட்டாக இருக்கும், நாளாக வெளுத்துரும். நான் பார்த்துருக்குறேன் இந்த ஃப்ளெக்ஸி பேனர்லாம், எங்கெல்லாம் சிவப்பு லெட்டர் இருக்குதோ அதெல்லாம் ஃபெயில் ஆகிடுது. ப்ளூ எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு ரொம்ப காலமாக இருக்குது. அப்புறம் பழங்காலத்து ஃப்ளெக்ஸி ஒரு 5 வருஷம் எடுத்து பார்த்தோம்னா ப்ளூ நிற்கிது, ரெட்டு காணாம போயிடுச்சு. அந்த பிக்மெண்ட்டுக்கு அது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது ஒரு குணம் தானே. சிவப்பு குணம் நீல குணத்துக்கு கூடுது, குறையுது, மறையுது, தேயுது. கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா கொஞ்சம் கூடும். கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் போடுங்க சார் அப்படின்னு சொல்கிறோம், கூடும். சர்க்கரை குறைச்சோம்னா குறையும். சர்க்கரையோட இனிப்பு கூடு குறையுமா? ஆனால் பாலுக்கு சர்க்கரை போட்டோம்னா கூடும் குறையும். அப்போ பாலுக்கு இனிப்பு ஒரு குணம், சர்க்கரைக்கு இனிப்பு குணமா? சொரூபம். அதோட தன்மை, த செல்ஃப்னு அர்த்தம். தத்மை, அதனுடையதுன்னு அர்த்தம். அதனுடையது. உடையதுன்னா கூட இன்னொருத்தருடைய உடைமை கூட இருக்கும். பிரிதின் உடைமை தன் உடைமைன்னு, தற்கிழமை பிரிதின் கிழமைன்னு சொல்கிறாங்க. இது தற்கிழமை, தன்னுடைய உடைமையே. உடைமைன்னா விட்டு பிரிகிற உடைமை இல்லை, அது நெல்லும் உமியும் போல தாதாத்மிய சம்பந்தம், சேர்ந்தே இருக்கிறதுனால சகஜம்னு பேர். சகஜம், கூட பிறந்தது. ஜம்னா பிறக்கிறது, சகன கூட பிறந்ததுன்றான். அது கூட பிறந்ததுங்கிறோம் குணத்தை, உண்மையில கூட பிறந்தது இல்லை, அது வளர்ப்புனால வந்தது. எல்லா பிறையும் குழக்கும்போது எப்படி பிறகுதுன்னு நமக்கு தெரியல, ஆனால் அன்னையும் தந்தையும் வளர்ப்பதில் தான் இருக்குதுன்னு பாடுறார். அந்த பச்சை குளியவர் செவ்வந்தி பூவை தொட்டிலில் கட்டி வைத்தேன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. அப்போது குணங்கிறது நம்ம உண்டு பண்ணலாம், பிரிக்கலாம். ஆனால் சொரூபங்கிறது ஒன்று, அது மாறாதது. இப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த என் குணங்கிறது அது குணம்னு எடுத்துக்கூடாது, அவரோட சொரூபம்னு எடுத்துக்கணும். நம்ம புரியறதுக்காக சொரூபம்னு சொல்லணும், அதுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம்னு சொல்லணும். ஆனால் அவருக்கு ஒரு குணமும் இருக்குது. அந்த குணம் விட்டு பிரிகிற குணமோ கூடி குறைகிற குணம் இல்லை. நம்முடைய குணம்லாம் விட்டு பிரிஞ்சிடும். குணம் இருக்கும், போயிடும், கூடும் குறையும், தோன்றும் மறையும். புது குணம் தோன்றும், பழைய குணம் மறையும். ஆனால் குணங்களெல்லாம் தோன்றும் மறையும், விட்டு பிரியும், கூடும் குறையும். இந்த 3 விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது குணம். ஆனால் சொரூபம் இல்லை. அதே மாதிரி இப்படி பார்க்குறோம், 8 குணம் இருக்குது. இந்த 8 குணம் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் கூடி குறையும், தோன்றி மறையும். ஆனால் இறைவன்கிட்ட சாஸ்வதமாக இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். என்ன இதெல்லாம் புரிஞ்சிட்டா தான் நம்ம முருகனை கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும், இறைவனை கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். தன் வயத்தனாதல், அதுனா சத்தியம். தன் வயம், பிறர் வயம். வயம்ங்கிறது தமிழ், வசம்ங்கிறது சமஸ்கிருதம். பரவசம், இன்னொருத்தர் வசத்தில் மாட்டிக்கிட்டோம். பரவசம், என்னவோ போட்டான் பரவசம் ஆயிட்டாங்க. ஒரே பரவசமா என்ன, இஸ் நாட் இன் செல்ஃப். இன்னொருத்தவனை பிடிச்சி ஆட்டுறான். சுயவசம், அதான் சுவாமி. சுவாமின்றவங்கெல்லாம் யாரு?
தன் வசத்தில் இருப்பாங்க. சுயம் ஏவ. பிரிதின் கிழமை தற்கிழமைன்னு சொல்கிறோம். இந்த கண்ணு பார்க்குது, தனக்காகவா வேற யாருக்காவா? தனக்காக பார்க்குது, இன்னொருத்தருக்கு தான் பார்க்குது. அதனால் அது தற்கிழமை இல்லை, பிரிதின் கிழமை. அப்போ தன் வயம் இல்லை, அது பிறர் வயம். ஏன்னா அது கண்ணு பார்க்குறேன், நான் எப்பவும் பார்க்கல. நான் என்ன பண்ணுவேன், உள்ளே இருந்துட்டு ஷட் அன்பேன், கண்ணை முடிக்கும். நான் சொன்னால் தான் திறக்கும். என் சொல் பேச்சு கேட்கறதுனால அது பரவசத்தில் இருக்குது. ஆனால் இறைவன் அப்படி இருக்கிறாரா? அவர் தன்வயநாதன். அவர் யார் வசத்துலேயும் வரமாட்டார். அந்த தன்வயமாக இருக்கிறது பேர் சத்துன்னு பேர். இந்த சத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சத்து தியத்து அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. சத்து என்றால் உண்மை, மெய். தியத் என்றால் பொய். தியத் என்றால் பொய். பொய்யும் மெய்யும் தான் சத்து, தியத்து, சத்தியம். இந்த சத்தியத்தில் சத்தியம் ஒன்று இருக்குது. பிரகதாரன் எப்படி சொல்லுது, சத்தியத்தின் சத்தியம்னு கடவுளுக்கு பேர். இது சத்தியம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லடா, இது பொய்யும் மெய்யும் கலந்தது. சத்தியம்னா சத்து தியத்து, இந்த பிரபஞ்சம் பொய்யும் மெய்யும் கலந்தது. ஆனால் அவர் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார்வாய் கேட்பனும் மெய்ப்பொருள். எப்பொருள் எத்தகதை ஆயினும், அது பிடிச்சிக்க. எப்பொருள் எத்தகை தாயினும். இது கோல்டுங்க, இது வைரங்க, அது எப்படிங்க பொய்ன்னு சொல்றீங்கன்னு. எத்தகை தாயினும் அதுக்கு மெய்ப்பொருள் இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். இங்கே 1000 பானைகள் இருக்குது. 1000 பானைகளுக்கும் இருப்பு தர்றது எதுன்னா மண்ணு. மண்ணு தான் இங்கே இருக்குது. பானைகள் அதை சார்ந்து இருக்குது, அது பரவயம். பானைக்கு மண்வயமாக இருக்குது, மண்ணை சார்ந்து இருக்குது. அதனால் பரவசம். மண் பானையை சார்ந்து இருக்குதா? ஐயோ, பானையாக செய்யாமல் விட்டுடுங்க சார், நான் செத்து போயிடும்னு சொல்லுமா? பானையை தான், மண்ணை பிடிங்கிடாதீங்க சார். அப்போ பானைகள் பரவயத்தில் இருக்குது, ஆனால் மண் தன்வயத்தில் இருக்குது. அது பேர் சத்தியம். அப்போ பானை சத்தியமும் மித்தியமும் சேர்ந்தன இருக்குது. பானையாக பார்த்தா அது தியத்து, பொய், பொய்ப்பொருள். அது பானை மெய்ப்பொருளா பொய்ப்பொருளா? பொய்ப்பொருள் தான். ஏன்னா மெய்ப்பொருள்னா எப்போதும் இருக்கணும், முக்காலத்திலும் இருக்கணும், எப்போதும் இருக்கணும், எங்கும் இருக்கணும். ஆனால் மண் எப்பவுமே இருக்குது, எந்த இடத்துல மண்ணாக தான் இருக்கும். ஆனால் பானை மண் இருந்தால் இருக்கும். அப்போது இந்த மண் அன்வயம்ங்கிறாங்க. இந்த பானை விதிரேகம்ங்கிறாங்க. விதவிதமாக இருக்கும், ஆனால் மண் ஒரே மாதிரி தான் இருக்கும், அன்வயமாக இருக்கும். இப்போ 2 இருக்குது, அன்வயம், வித்திரேகம். இந்த வித்திரேகம்ங்கிறது விதவிதமாக இருக்கும், ஆனால் அன்வயம் அன்னத்திலும் ஒன்றா இருக்கும். அது இப்படி மணிகண இவ 1000 மணிகள் சேர்ந்து ஒரு மாலையாக செய்தாலும் ஒரு நூல் எல்லாத்துலேயும் போயிட்டு வரும். இது அநேகமாக இருக்கலாம், அது ஏகமாக இருக்கு. அது அந்தர்யாமின்னு பேர். அவன் அணுவிருத்தி, அவன் எல்லாத்துலேயும் தொடர்ந்து இருக்கிறான், அன்வயமாக இருக்கிறான். ஆனால் மணிகளெல்லாம் விதவிதமாக இருக்குது, விதரேகமாக இருக்குது. அப்போ மாற்றத்தில் ஒற்றுமை ஒன்று இருக்குது. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், பானைகள் அநேகமாக பல விதங்களில் இருந்தாலும் மண் ஒன்றாக இருக்கிறது. இந்த பானைக்கு சக்தி எதுன்னு கேட்குறோம். மண் தானே. எல்லாரும் எது கேட்டால் எதால் செய்ததுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு நகையை கொடுத்தோம்னா ஒரு மாதிரி பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் இது எதால் செய்ததுன்னு கேட்குறாங்க. பொண்ணுங்க சார் பார்த்து அப்படின்றோம். இப்போ எல்லாரும் எது கொடுத்தாலும் எதால் செய்தது. சாப்பிடுங்க சார், எதில் செய்தால் உங்களுக்கு என்ன? இல்லை எதில் செய்தீங்க சொல்லுங்கள். முட்டை கிட்ட போட்டிருப்பீங்க அப்படி. சில பேர் முட்டை போட்ட சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, கேக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதில் எக் இருக்குது. அதனால் அவங்க கேட்குறாங்க, எதனால் செய்யப்பட்டது, எதனால் செய்யப்பட்டது, எதனால் செய்யப்பட்டது. அப்போது செய்யப்பட்டது எதனால் செய்யப்பட்டதுன்னு 2 இருக்குது இல்லை. அப்போ நம்ம பானைகளுக்கெல்லாம் என்ன பேர் கொடுப்போம் தெரியுமா? தோற்றம். பானைகளெல்லாம் தோற்றம். மண்ணுக்கு தோற்றுவதற்கு இடம் தந்தது, அது காரணம். அது பேர் சத்து. சத்து
தோற்றம். சத்து தியத்து. தியத்துனா என்ன? தோற்றம். தோன்றுவதெல்லாம் என்ன? ஏதோ ஒரு சத்து இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு பொருள் உங்களுக்கு தோன்றிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அங்கே சத்து இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு பானை தோன்றிடுச்சா? சத்து இருக்குதா? பானைக்கு சத்து இருக்குதா? பானைக்குன்னு சத்து இல்லை, ஆனால் மண்ணுக்கு சத்து இருக்குது. பானை செய்ய மண் வேணும், மண் செய்ய மண்ணே போதும். அப்போது தன்வயம் மண், இது பிரிதின் வயம். புரிஞ்சுங்களா? தன்வயம்னா என்னன்னு? தன்வயமாக இருக்கிறது எப்போவுமே சத்து. எந்த பொருளுக்கும் சத்து வேணும். அது பேர் சத்தியேவ சௌமிய இதம் அக்ரா ஆசீத். சௌமியா, அன்புக்குரியவனே, சத்து தாண்டா முதல்ல இருந்தது, அதுதான் இத்தனையும் ஆச்சு. இதெல்லாம் தோற்றம். மண் முதல்ல இருக்குதாங்க, அது சத்து. சாயங்காலம் வந்து பார்த்தோம்னா 100 பொம்மைங்க, எல்லாம் தோற்றம், மண்ணின் தோற்றம். மண்ணு தான் அப்பவும் இருக்குது. மண்ணில் தோன்றி மண்ணாக இருந்து மண்ணில் மறைகிறது தோற்றங்கள். மண் எப்பொழுதும் சத்து. அந்த சத்து அதான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா, கடையில் போய் பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருளை பார். ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரம்னு கண்டுபிடி. துணி கடையில் போய் பார்த்தீங்கன்னா பஞ்சுன்னு கண்டுபிடி. நகை கடைக்கு போனால் தங்கன்னு கண்டுபிடி. மனிதர் கூட்டம் இருந்தால் அங்கே முருகன் இருக்கிறான்னு கண்டுபிடி, அறிவு இருக்கிறான்னு கண்டுபிடி. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தகை தாயினும். சத்து இருக்குதுன்னு வைங்க. இப்போ பானைகளுக்கெல்லாம் சத்து மண், நகைகளுக்கெல்லாம் சத்து பொண்ணு, ஆடைகளுக்கெல்லாம் சத்து பஞ்சு, ஜகத்துக்கெல்லாம் சத்து ஒன்று தானே இருக்க முடியும். இங்கே எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம் இல்லை? அப்போ சத்து என்ன? அந்த சத்து எப்படிப்பட்டது? இந்த ஜகத்து இப்போ எப்படி தோன்றுது? சத்தாக இருந்த ஒன்று இப்போ எப்படி தெரியுது? ஜகத்தாக தோன்றுது. இப்போ ஜகத் என்னது? சத்தா தோற்றமா? தோற்றம் உண்மையா பொய்யா? பொய். இப்போ கேளுங்க, இந்த தோற்றம் பானை உண்மையா இல்லை மண் உண்மையா? அப்போ 2 வார்த்தையை கொடுத்தோம்னா, பானைக்கு தோற்றம் மாத்திரம்தான் அதுக்கு உரிமை. தோன்றம், இதுக்கு தோற்றம் மட்டும்தான் அதுக்குன்னு ஒன்று இருந்தால் தோன்றுதல்னா, அது கூட எது தோன்றுதுன்னா சத்து தோன்றுது. பாவம் இந்த பானை, இந்த ஜகத்தும் பாவம். யாரோ அப்படி தோன்றாங்க. இங்கே அறிவும் அறிவற்றதுமாக அதுவே காணப்படுகிறது, தோன்றுகிறது. தோன்றுவதற்கு பின்னாடி தோற்ற மறைவு இல்லாமல் இருக்க சத்தை கண்டுபிடிங்கிறார். அதுதான் அந்த சத்து, அதுதான் தன்வயநாதல். அந்த கடவுள் சத்தாக இருக்கிறார். அவருக்கு ஒரு சத்து யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரே சத்து. சத்து எடுத்துட்டோம்னா மீதி என்ன? சக்கை. கடவுள் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் சக்கை. சாரை பிழிஞ்சிட்டு கரும்பு எடுத்து போட்டது சக்கைன்னு தானே சொல்கிறாங்க. இப்போ சாரை விட சக்கைக்கு மதியாக வந்துடும். சில இடத்துல அப்படி தான் இருக்குது. பேப்பர் செய்யறதுக்கு அதுதான் நல்ல ஒரு மெட்டீரியல். சாருங்கிறவன் நீங்கள் அதை வச்சுங்க சார், எனக்கு சக்கையை கொடுங்கங்கிறான். இந்த சக்கைக்கு மேலே மரியாதை கொடுக்குறவங்க நாமெல்லாம். இந்த சக்கையான வாழ்க்கை, சாரமற்ற சம்சாரம், சாராம்சமாக அவர் இருக்கிறார். அப்போ அவர் இந்த ஜகத்தின் வசத்தில் அவர் இல்லை, இந்த ஜகம் அவர் வசத்தில் இருக்குது. அதனால் அவர் சத்திய வஸ்து, அவர் தன்வயநாதல். இப்படின்னு நம்முடைய திருக்குறளில் சொல்லப்பட்டதுக்கு முதல் நமக்கு படிப்போமே, அவர் யாருங்க? அவர் உரை எழுதினவர் பரிமேல் அழகர். அவர் தான் இதை கொடுத்துருக்கிறார். தன்வயதான் அந்த என் குணத்தான் என்பது. மற்றவங்கெல்லாம் என்ன நோய் எழுதிட்டு இருக்கிறாங்க, அவர் தான் உண்மையை சொன்னவர். ஏன்னா அவர் சொல்கிறதுக்கு சாஸ்திரம் முக்கியம். சாஸ்திரத்தில் தான் அவர் எடுத்திருக்கிறார். விஷ்ணு புராணத்தில் இது சொல்லப்பட்டிருக்குது. அவருக்கு பகவன்னு பேர். விஷ்ணு புராணத்தை பகவன், பக உடையவன் பகவன், தனமுடையவன் தனவான், தனமுடையவன் தனவான், ஞானமுடையவன் ஞானவான். இப்போ பக உடையவன் பகவான். அது என்ன பகம்? பகம்னா இந்த என் குணம். இப்படி விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டதை அவர் எடுத்திருக்கிறார்.
அந்த விஷ்ணு புராணத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க, அது 6ஆ சொல்கிறாங்க. இங்கே 6 8ஆ பிரிச்சிருக்கிறார். நமக்கு சண்டை போட்டுக்க வேண்டாம், விஷ்ணு புராணத்தை ஏன் இவர் பிரித்தாருன்னு. என் குணத்தான்ங்கிறது தமிழ் மரபுப்படி வருகின்ற ஒரு அந்த மரபை நம்ம ஏற்றுக்கணும். மரபுக்கு உண்மை தத்துவம் உண்டு, அது ஏதோ நமக்கு விளக்குது. அந்த சமஸ்கிருத மரபுப்படி 6. அந்த 6ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஐஸ்வர்யம், வீரம், யசஸ், ஸ்ரீ, ஞானம், வைராக்கியம். இந்த 6ம் பகன்னு பேர். பஜ் அப்படின்னு பேர். பஜம், பஜ்ஜுனா பிரித்து கொடு, பகுத்து கொடு அப்படின்னு தான் பஜ்யத்தே. அப்போ 6ஆ பிரிஞ்சிருக்கிறார். இந்த 6 பிரிதாக பக, பஜ்ஜுங்கிற வார்த்தை, அதில் தான் பஜனை, பகவான், இதெல்லாம் வார்த்தை. பகவானுக்கு பாட்டு பாடுறவங்கள பாகவதர், பகவான் கதைக்கு பாகவதம் அப்படின்னு பேர். இந்த பக என்பது தான் தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல் அப்படின்னு அர்த்தம். தூய உடம்புனா நம்முடைய உடம்பு பாவ புண்ணியத்தினால உண்டாகுது. பாவ புண்ணியம் இருந்தால் மனித உடம்பு, பாவம் மட்டும் இருந்தால் மிருக உடம்பு, புண்ணியம் மட்டும் இருந்தால் தேவ உடம்பு. இந்த 3 லோகத்தில் இப்படி பிரித்து கொடுக்குறார். இந்த லோகத்திலே நமக்கு மிருகமும் இருக்குது, இங்கே இருக்குது. நரக லோகமும் இருக்குது. அதில் இந்த பூமியிலே கொடுக்க முடியாத துன்பத்தை அனுபவிக்கிற இடம். இங்கே பூமியில் அவனை வந்து மிருகமாக கொடுத்தா கூட அவன் கொஞ்சம் பொழைச்சிக்குவான், கொஞ்சம் கொஞ்சம் இன்பம் கிடைக்கும். ஏதாவது வெட்டுக்கிளியாக பிறந்தா கூட ஏதாவது தின்னுட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நரகத்தில் துன்பம் தவிர ஒன்றுமே இருக்காது. வெட்டுக்கிளி கொஞ்சம் கொஞ்சம் இன்பம் இருக்கும். துன்பத்தோடு இன்பம் கலந்த இந்த உலகத்தை இருக்கக்கூடியது இந்த உடம்பு. உடம்பு என்பதே பாவ புண்ணியத்தினுடைய தொகுதி தான். நமக்கு ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இத்தனை காலம் உயிர் இருக்கணும், இத்தனை காலம் வேலை செய்யணுங்களே பாவ புண்ணியம்தான். பிளட் ப்ரெஷர் வந்துடுச்சு, கொலஸ்ட்ரால் வந்துடுச்சுன்னா அது நீங்கள் தப்பாக சாப்பிட்டது மட்டும் இல்லை, உங்கள் பாவம் தான். உங்கள் பாவம் உங்களை சாப்பிட வச்சு அப்படி கொடுக்குது. பாவம் தான் உடம்பு ஆகுது. புண்ணியம் தான் இந்த உடம்புல அறிவாகவும் இருக்குது. எல்லாமே பாவ புண்ணியத்தை கலப்புறது. அவருடைய உடம்பு எப்படிப்பட்டதுன்னா அனக, பாவமற்றவன். பகவான் சொல்கிறார், ஏ அனக அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்றார். அனகன பாவமற்றவன், அபகத பாப்மா. அவர் சரீரம் எடுக்கிறார். இப்போ கிருஷ்ண பகவான் சரீரம் எடுத்துருக்கிறார். அவர் பாவ புண்ணியம் செய்துட்டா உடம்பு எடுத்தார். மனித உடம்புக்கு பாவ புண்ணியம் வேணுங்கிறீங்க, சட்டம் எழுதிட்டீங்க, அப்புறம் இவர் மட்டும் மனிதராக வராரு, அவருக்கு ஏதோ பாவ புண்ணியம் பண்ணாருன்னா இல்லை. அப்போ அவருக்கு எப்படி சரீரம் கிடைச்சிது? நாம் செய்த புண்ணியம் மட்டும் திறந்த ஒரு உடம்பு, அது தூயாம் உடம்பு. தேவருக்கு கூட கிடைக்காது. தேவருக்கு கூட தாரதமியம் இருக்குது. ஆஜானஜ தேவர், கர்ம தேவர், சுத்த தேவர் அப்படின்லாம் நிறைய தேவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பூமியில் கூட நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க. சின்னப்பா தேவர், அந்த தேவர், அங்கேயே நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே பிரகஸ்பதி இருக்கிறான், அர்ஜுனன் இருக்கிறான், பேர் என்ன, இந்திரன். அப்படிப்பட்டவன் இவர் தூய உடம்பினால்னா அவர் ஜகத்து தான் அவருக்கு உடம்பு. அந்த ஜகத்தை உண்டாக்குவதற்கு ஒரு சத்து வேணும் இல்லை, அந்த சத்து அவர் தூய்மையாக இருக்கிறதுனால அவருடைய உடம்பும் தூய்மை தான். மாயா சக்தியில் இதை படைக்கிறார், பிராணனை கொண்டு படைக்கிறார். தானே பிராணனாகி பிராணனே ஜகத்தாக மாறுகிறது, பிராணனே 2ஆக மாறுகிறது. பிரமாணமும் பிரமேயுமாக, அறிவதும் அறிவுக்கருவியும் அறியப்படும் பொருளுமாக இந்த உலகம் மாறி இதில் அறிவாக அவர் இருக்கிறார். அறியும் சாதனமாக இந்த உடம்பு, அறியப்படும் பொருளாக இந்த உலகம். உடம்பும் உலகமாக 2த்திலையும் அவர் தான் இருக்கிறார், உள்ளே புகுந்து இருக்கிறார். அவர் குகன். அப்படிப்பட்டவருக்கு இந்த உடம்பே மாயா தான் அவரோட உடம்பு. மாயினம் து மகேஸ்வரக அப்படின்னு ஸ்வேதஸ்வர உபனிஷத் சொல்லுது. மாயா தான் அவருக்கு, மாயாவியாகிய நாராயணனுக்கு உடம்பு. ஒன்று போர்த்தி இருக்குது, விண்ணுக்கு மேலாடை மேகங்களே ஆகும் அப்படின்னு ஒரு பாட்டு. கண்ணுக்கு மேலாடை காக்கும் 2 இமைகள். ஒன்றுக்கு ஒரு மேலாடை தேவைப்படுது. 10க்கு மேலாடை என்ன யோசிக்கிற, 11. அப்போ பகவானுக்கு ஒரு மேலாடை வேணுமே.
இது ஜகத்து. அந்த ஜகத்து நிக்கிட்ட அவர் நிர்வாணம். எப்போ ஒரு ஞானி தன்னுடைய உடம்பும் உலகமும் துறந்து நிற்கிறானா அவன் நிர்வாணம். நிர்வாணம் அடைந்தார். அவர் நிர்வாணம் தான். ஆனால் ஒரு ஆடையை போத்திருக்கிறார், அந்த தூய மெல்ல ஆடை. அதனால அவருடைய ஈஸ்வரத்துவம்னா இந்த மாயை தன் கைக்குள் வசித்து கொண்டு ஒரு மாயாஜாலக்காரன் அவன் மாயத்தில் அவன் மயங்கிறது இல்லை, அவன் திடுக்கிட்டு போகிறதில்ல, அப்படி உடம்பு 2 கூறாகிட்டு ஆன்னு கத்துறது இல்லை. அங்கே எதிரில் இருக்கவங்களாம் கத்துறாங்க. அவன் இந்த மாயா அவனை ஒன்றும் பண்ணுறதில்லை. மாயாவிக்கு அவனுடைய மாயம் ஒன்றும் பண்ணாது, ஆனால் அவனுக்கு அது ரொம்ப துணை புரியும் சிருஷ்டிக்கு. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் மயக்கி துன்பத்தை கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும், திகிலூட்டம் எல்லாம் பண்ணும். ஆனால் மாயாவிக்கு கையாளுறவன் அவன் மாயினம் தூ மகேஸ்வரக, மாயையும் மகேஸ்வரனுடைய உடம்புங்கிறது. அதனால் தூய உடம்புன்னா மாயை தன் வசப்படுத்தி கொண்டு ஈஸ்வரத்துவம்னு என்ன, கட்டி ஆளுதல்னு அர்த்தம். நேர்மையாக கட்டி ஆளுதல் போய் ஈஸ்வரன்னு பேர். யாருக்கிட்ட ஈஸ்வர தன்மை இருக்குதோ அவன் பேர் ஐஸ்வர்யம்னு பேர். அவனுக்கு ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு அர்த்தம், கட்டி ஆள்பவன் அர்த்தம். பணம் சேர்த்து வச்சிருக்கோன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கட்டி ஆள்பவன் அவன் ராஜன், மகராஜ். அதனால தான் குருவெல்லாம் மகராஜ்னு கூப்பிட்றான். அவன் ஐம்புலனை கட்டி ஆள்பவன். தூய உடம்பினன் ஆதல் ஈஸ்வரத்துவம். இயற்கை உணர்வின் ஆதல். நமக்கெல்லாம் செயற்கை உணர்வு, சேர்க்கை உணர்வு. இந்த ஆத்மா சரீரத்தோடு சேர்ந்ததுனால தான் நானுன்னு ஒன்று அறிவோடு இருக்குது. இந்த நான் கலப்புன்னு சொன்னேன் இல்லையா, கலப்பு சேர்க்கை தானே. அப்போது சேர்க்கை அறிவு தான் நமக்கெல்லாம். இப்போ நம்மெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நாம் இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோமா? நாம் எல்லாமே ஆர்டிஃபிஷியல். வி ஆர் நாட் நேச்சுரல். காடு நேச்சுரலி அவன் ஞானமே, சத்தியம் ஞானம் அனந்தம். அவனுடைய லட்சணமே அதுதான். அவனுக்கு ஞானத்தை கூட்டி குறைக்கிறதோ பெற்றதோ இல்லை, அது ஊற்றதோ பெற்றதோ கற்றதோ இல்லை, அவனுடைய ஸ்வயம். அதனால் இயற்கை உணர்வின் ஆதல் அது ஞானம். முற்று உணர்தல் அவன் சிருஷ்டியை அவனே செய்ததுனால, அவனுடைய கற்பனையாக இருப்பதனால, அவனுடைய எண்ணங்களாக இருப்பதனால, அவனுடைய மாயையிலேருந்து ஜனித்ததுனால அவன் எல்லாவற்றையும் அறிகிறான். ஜாதவேதம் அப்படின்னு பேர். எது பிறந்தாலும் அவனுக்கு தெரியாமல் பிறகாது. பிரம்மாவுக்கு ஜாதவேதின்னு பேர். ஜாதம்னா பிறகுறது. எல்லா ஜாதகம் அவங்ககிட்ட இருக்குது. பிரம்மா கிட்ட தான் போய் ஜாதகத்தை கொடுக்கணும். அவன் பேர் ஜாதவேதி. வேதின்னா அறிபவன். இவன் ஜாதவேதி மட்டும் இல்லை, அனைத்தும் அறிபவன், சர்வஜன். கடகர்த்தா கடஜ்ஞக, படகர்த்தா படஜ்ஞக, சர்வஸ்திரகர்த்தா சர்வஜ்ஞக. குடைத்தை செய்பவன் குட அறிவுடையவன். படம்னா நூல், துணி. துணியை செய்பவன் துணியை அறிவான். அனைத்தையும் செய்தவன் அனைத்தையும் அறிவான். அண்ட சராசரங்கள ஒவ்வொரு அணுவையும் இருப்பிடத்தையும் அதன் அடுத்த போக்கையும் அவன் அறிவான். ஒவ்வொரு அணுவும் அடுத்த நிமிஷம் எங்கே போகும். ஃபுட்பாலில் இந்த உதைக்கிறான், அந்த பால் எங்கே போகும்னு யாருக்கு தெரியும்? அவன் தோராயமாக அப்படி இப்படி போகிறான். கிரிக்கெட்டில் பந்து வருது, அப்படியே அலை மோதுறான், அந்த பந்து இறங்க 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 ஓடி போய் பிடிக்கிறான். அப்போ கூட அது முடியல. யாரால் அது கண்டுபிடிக்க முடியும்? ஒவ்வொரு அணுவையும். ஏன் அவரால் அவ்வளோ தெரியுது, இவ்வளோ பெரிய புத்திசாலியானா? இல்லை, அவர் அணுவே அவர் தான். அவர் போகிறது அவருக்கு தெரியாதா? இந்த ஜெகமே அவராக இருக்கிறதுனால ஜெகத்தை அறிவதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உங்களை அறியறதுக்கு என்ன பண்ணுவார்? நீங்கள் ஜெகத்தை ஒன்றா அறிங்க சார், எங்களை நீங்கள் அறிவீங்களா? நாங்கள் எல்லாம் உங்களுக்கு டிமி கொடுத்து என்னன்னோ எண்ணுவோம். இல்லையா, உன் குகையில் நான் தான் உட்காந்துக்கிட்டு எண்ணங்களை உற்பத்தி பண்ணுறவனே நான் தான். எங்கிட்ட இருந்தால் எல்லாமே பிறகுது. ஆனால் அனைத்தும் அறிவர். முற்றறிவு, முற்றறிவு. நாமெல்லாம் சிற்றறிவு. அவர் இயற்கை உணர்வு அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. நாம் தன்வயம் இல்லாமல் பறவயத்தில் இருக்கிறோம். பானைகள் மண். அவர் தூய உடம்புனன். நம்மதெல்லாம் பாவ புண்ணியம். இயற்கை உணர்வு அவருக்கு இயல்பாகவே உணர்வு. நமக்கு செயற்கை உணர்வு. முற்றும் உணர்தல் நம்ம சிற்றறிவு. இயல்பாகவே பாசங்களில் நீர்ந்தல். அபகத பாப்மா. அவர் பாபமே உண்டாக்க மாட்டார். எப்போ பாபம் உண்டாகுங்க? பாபம் எதனால் உண்டாகும்? அதர்மத்தில் உண்டாகும். அதர்மங்கிறது செய்யக்கூடாத செயல் தான் அதர்மம். கர்மம் தான் தர்மம். நல்ல கர்மம் தர்மம், தீய கர்மம் அதர்மம்.
இப்படி தான் கர்மமும் தர்மமும் ஒன்று. செய்கிற வரைக்கும் கர்மம்னு பேர், அது விளைவை கொடுக்கும்போது அது தர்மம்னு பேர். செய்கிற வரைக்கும் செயல் கர்மம், செய்து முடிச்சிட்டோம்னா அவர். செய்கிற வரைக்கும் உன்னுடையது மதி, செய்யும் வரை மதி, செய்த பின் விதி. அது மதி கிடையாது. உன்னால் ஒன்றை கூட செய்ய முடியாது. அது என்ன நிகழுங்கிறது உனக்கிட்ட இல்லை, என்ன செய்யணும் உங்ககிட்ட இருக்குது. கடவுள் உங்ககிட்ட செய்ய மட்டும் கொடுத்துட்டார், பலன் அவர் வச்சுட்டார். பரீட்சையை நீ எழுது, மார்க் நான் போடுறேன், மார்க் அவர் வச்சிருக்கிறார், பரீட்சை தான் வச்சுருக்கார். இன்டர்னல் பண்ணும்போதெல்லாம் டீச்சர் நான் சொல்கிறேன், என்னென்ன இவ்வளோ துருவம் பண்ணுறே, இன்டர்னல் மார்க் என்கிட்ட இருக்குடா, உன் கர்ம வினைக்கேற்ற நான் கொடுப்பேன், பரிபாகம் பண்ணுவேன் என்றார். இப்போது இயல்பாகவே பாசங்களிலிருந்து விலகுதல்னா அவர் அதர்ம தர்மங்களை இயல்பாகவே விடுபட்டவர். அவர் செய்கிறது தர்மமும் கிடையாது, அதர்மமும் கிடையாது. தர்ம அதர்மங்கள் அவருடைய மாயையில் நடக்குது, மாயை வேடிக்கை பார்க்குறவர். அவர்கிட்ட தர்ம அதர்மம். அதனால் அவர் பாபத்திலேருந்து இயல்பாகவே விடுபட்டவர். பாசங்களிலிருந்து நீங்குதல் அப்படின்னு சொல்கிறான். பாசம்னா இந்த சிருஷ்டிலேருந்து அவர் பிரிஞ்சிருக்கிறார். நம்ம உடம்புலேருந்து பிரியாமல் இருக்கிறோம், ஞானத்தினால பிரிஞ்சு இருக்க முடியுது. நிர்விகல்ப சமாதியில் இந்த உடம்போடு இருந்து தூய ஞானமாக மட்டும் இருக்க முடியுது ஞானிகளால், யோகிகளால். அவர் எப்பவுமே இந்த சிருஷ்டிலேருந்து பிரிஞ்சு தான் இருக்கிறார். இந்த மண் பானையிலேருந்து எப்பவும் பிரிஞ்சு தான் இருக்குது. என்னங்க சார், பானையிலே தான் சார் இருக்குது, நீ என்ன வேணால் பண்ணிக்கங்க, பானை என்ன வேணா பண்ணுங்க, மண்ணுக்கு எதுவுமே ஆகாது. இப்போ நான் அந்த உடைக்க போகிறேன், பானைக்கு தான் உடையும், மண் இருக்காது. மண்ணை நான் இப்போ பானை ஆக்கிடுவேன், ஜாக்கிரதை பண்ணிக்க, அப்போ நான் மண்ணு தான். இல்லை ஒன்று பானையாக செய்தால் நீ உனக்கு பெருமை வந்துடும், உன்னை வந்து சொப்பாக்கிடுறேன், எது வேணால் பண்ணிக்க, எனக்கு சிறுமையும் இல்லை பெருமையும் இல்லை, எனக்கு யாரும் துதிக்கவும் வேண்டாம் நிந்தையும் பண்ண வேண்டாம், பண்ணிக்குங்க. பானை யார் வேணால் நிந்தை பண்ணலாம், யார் வேணால் துதிக்கலாம், மண்ணுக்கு என்ன கேட்டு. அப்படிப்பட்டவர் இயல்பாகவே இந்த பாசங்களிலிருந்து விடுபட்டவர். பாசங்கிறது என்ன, இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய அனைத்திலிருந்து அவர் பண்ணிட்டார், அப்படி விடுபட்டு இருக்கிறார். ஏன்னா அதுக்கு சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் எப்படி இருக்கும், ஒன்றுலேருந்து ஒன்று வந்தால் சம்பந்தம்ன்றோம், இரண்டு இருந்தால் தானே சம்பந்தம். சம்பந்தம்னால நன்றாக சேர்ந்ததுன்னு அர்த்தம். நம்ம சுவாமி சம்பதானந்தா, சம்பந்தானந்தா இல்லை, அவர் பூர்வ ஆசிரம பேர் இருந்து சம்பத்து. சம்பத்துன்னா நல்ல சேர்ப்பு, இது சம்பதம், உயர்ந்த பதவி அடைஞ்சிட்டார் அவர், மோட்சத்தில் முக்தியில் இருக்கக்கூடிய சுவாமி. அதில் ஒரு சம்பதானந்தா. இந்த சம்பத் அப்படின்னா எல்லாம் சேமிக்கப்பட்டது, பந்தம் செய்யப்பட்டது, அது பேர் சேமிக்கப்பட்டது. இந்த உடம்பு சேமிக்கப்பட்டதா இல்லையா சொல்லுங்கள். இதில் அக்ரிகேஷன் தானே, அப்புறம் டிஸ்அக்ரிகேட் ஆகிடும். இதெல்லாம் அக்ரிகேட்டு. இந்த மைண்ட் அக்ரிகேட்டா இல்லையா, அதுவும் மனம் சித்தம் புத்தின்னு அக்ரிகேஷன் தானே. அப்போ நானுன்னு ஒன்று சொல்கிறீங்களே, அது வந்து யூனிட்டா அக்ரிகேட்டா? யூனிட்னா அக்ரிகேட்னா சேர்ந்து இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து இருக்கிறது பிரிஞ்சால் போயிடுமே. எல்லாம் சம்பந்தம். அவர் சம்பந்தமே அற்றவர், அவர் அக்ரிகேட்டில். இறைவனை கூட ஏதோ 4-5 பேர் ஒன்றா சேர்த்து வச்சு இறைவன் உண்டாக்கியிருக்கிறாங்களா? இல்லை. அவர் எப்பொழுதுமே முழு முதல், தனி முதல், பூர்ணம். அவருக்கு இன்னொன்று கொடுத்து பூர்ணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் அவர் பூர்ணம் குறைய போகிறதும் கிடையாது. பூர்ணமத பூர்ணமிதம். அதனால் அவர் வந்து இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல். இப்படி ஆழ சிந்தித்து நம்ம பொருள் புரிந்துக்குவோம். பேர் அருளுடைமை, இது பேர் அனுக்கிரகம். இந்த பந்தத்தில் நம்மளை சிக்க வைக்கிறோம் அவர் தான். அவரே உள்ள உடம்புக்குள்ளே புகுந்து நானாக பிறந்து, அவர் தானாக இருந்து நானாக பிறந்து அவலப்பட்டு கஷ்டப்பட்டு தானாக மாறினார். தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி ஒன்று பாருமே. ஒரு பாட்டு இருக்குல்ல, மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு பாருமே, கட்டிக்காருமே ஐயே மெத்த கடினம். அந்த பாட்டு. அதில் தானாகி நின்பவர், அவர் தானாகி நின்றார்.
இங்கே உடம்புக்குள்ள நானாகி நின்றார். அப்போ நானை தானாக மாற்றணும். அப்படி அப்படி நானை தானாக மாற்றுறது அவருடைய அருள். அந்த தானை நானாக மாற்றுறதுடைய மருள். அந்த மருள் இல்லைன்னா நான் தானாகவே இருந்துருவேன். அது மருள். நம்மளாம் மருளில் இருக்கிறோம், மருள் ஞானத்தில் இருக்கிறோம். அவருடைய அருள் ஞானத்தில் வரும்பொழுது நானெல்லாம் தானாகி விடுவோம். அதுதான் அனுக்கிரகம்னு பேர். அவர் இந்த தானை நானாகிறது திரோதனம்னு பேர், மறைக்கிறார். முருகனே உள்ளே உட்காந்துக்கிட்டு மனிதன் ஆயிட்டு சொல்லவே மாட்டேங்கிறார். ஐயா முருகா, இத்தனை நாள் நான் நீயா இருந்துட்டு ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை? நீ சும்மா இருந்தேன்னா நான் சொல்லியிருப்பேன். நீ பேசிக்கிட்டே இருந்த, செய்துக்கிட்டே இருந்த. நீ சும்மா இருந்து சொல்லற இருந்துன்னா அப்போ நான் என்ன சொல்கிறது? நீயே கண்டுபிடிச்சுக்க. நானும் தானும் ஒன்று, நான் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நான் தான். அப்போது அதுவும் அவர் தான் தரார். பந்தமும் அவரே, மோட்சமும் அவரே, திரோதனமும் அவரே, அனுக்கிரகமும் அவரே. அந்த பஞ்சகிருத்தியம் சொல்லக்கூடிய 5 செயலில் 5 கரத்தனை ஆனை முகத்தனையில் 5 கரத்தில் சிருஷ்டி ஒரு கை, சிதி ஒரு கை, லயம் ஒரு கை, திரோதனம் ஒரு கை, அனுக்கிரகம் தும்பிக்கை. அது ஒரு நம்பிக்கை. அவனை விட்டோம்னா அவன் என்னைக்கு நமக்கு அனுக்கிரகம் பண்ணிவிடுவான். அதனால் அந்த 5வது கையை நம்ம பிடிச்சிக்குவோம். அவர் அது ஃப்ரீயாக தான் வச்சுருக்கிறார். மற்ற கையிலெல்லாம் ஏதோ அங்குச பாசமோ மோதகமோ எழுத்தாணியம் வச்சிருக்கிறார். முடிவிலா ஆற்றலுடைமை, சர்வ சக்தி மத்துவம், எதையும் செய்ய வல்லவர் அப்படின்னு. எதையும் செய்ய வல்லவர்னு என்ன அர்த்தம்? இது முடியாதுன்னு அவரால் முடியாது. அப்போ நான் கேட்குறேன், ஈஸ்வரா எதையும் செய்ய முடியும்னா ஒரு பெரிய பாறையை செய். அப்புறம் அது உன்னால் கூட தூக்க முடியாது, அப்படிப்பட்ட பாறையாக இருக்கணும். அப்போ தான் நீ சக்தி உடையவன். அவரால் முடியுமா? முடியும். பாறையும் படைப்பார், தூக்க முடியாத மனிதனும் படைப்பார். ரெண்டும் அவர் தான். அதுதான் சர்வ சக்தி மருத்துவம். சில பேர் கொஷின் கேட்பாங்க, இறைவனால் முடியாதது ஒன்று இருக்குது அப்படின்னு. அவரை வெட்டிக்க முடியாது. ஏன்? உன்னை மாதிரி ஆளை வெட்டிக்குவார். உன்னையும் படைப்பார், கத்தியும் படைப்பார். உன்னால் வெட்டிக்கவும் செய்வார். ரெண்டும் அவரே. தூக்கும் அவரே, தூக்க முடியாத பொருளும் அவரே. ஏன்னா தூக்க முடியாத பொருளை படைத்தவனுக்கு தூக்க முடியாமல் இருக்க முடியும் இல்லை? அதனால் ஞானிகளுக்கு அழமாட்டாங்களா? அழக்கூட முடியாதவன் ஞானியா? பயப்படக்கூட முடியாதவன் ஞானியா? ஆசைப்படக்கூட முடியாதவன் ஞானியா? அவனால் எதுவும் முடியும். ஆனால் அதெல்லாம் செய்வானா? செய்ய மாட்டான். முடியும், ஆனால் செய்ய மாட்டான். அவனுக்கு முடியாதது எதுவுமே இல்லை. திருடுவானா? திருடுவான். பொய் சொல்லுவானா? பொய் சொல்லுவான். ஏன் செய்கிறான் அதெல்லாம்? ஏன் செய்யக்கூடாது? ஏன் செய்தானான்னு முதல்ல சொல்லு. செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவன் செய்ய மாட்டான். செய்து அவனுக்கு என்ன லாபம்? அவன் அனைத்து லாபத்தை அடைச்சவன மகா லாபத்தை அடைஞ்சான். மகத்து லாபம் பிரம்மம். இந்த அல்ப லாபத்துக்கு ஏதாவது செய்வானா? எனவே அவன் வரம்பிலா ஆற்றல் உடையவன், எதையும் செய்ய வல்லான். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப நிரோதனும் நீயளவோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. அதில் உல்லாச நிராகுல யோகம் இதம் சல்லாபம் அப்படின்னு அனைத்தையும் அன்னைக்கு விளைவிச்சேன். இதெல்லாம் அத்தனை ஆற்றலும் அவர்கிட்ட இருக்குது. அதனால் சர்வ சக்தி மத்துவம். நாம் அல்பஜன், அல்ப சக்தி. அவர் சர்வ வியாபகி, நம்ம அல்ப வியாபகி. இதுக்குள்ளே தான் நாம் இருக்க முடியும். இதுக்கு விட்டு வெளியெல்லாம் கிடையாது. வரம்பிலா இன்பம், அனந்தம். அனந்தம் ஆனந்தம். அவருடைய இன்பம் தடைபடாத ஆனந்தம். தடைபடாத ஆனந்தம். நமதெல்லாம் அப்பப்ப ஆனந்தம். நம்ம பேர் அப்பப்ப ஆனந்தம். அவர் சதானந்தம். அதனால ஆனந்தம் அப்பப்பா ஆனந்தங்கிறார். நவ் அண்ட் தென் we are peaceful, we are pleasant. அவர் ஆல்வேஸ் பிளசன்ட். நல்ல பிரசன்ன வதனம். அவர் ஆனந்தம். எதுக்கு ஏன் ஆனந்தம்னா குறையிலேன்னு தானே உனக்கு ஆனந்தம் வருது. உனக்கு குறை இருந்தால் தானே ஆனந்தம் இல்லை. ஏன் இப்படி இருக்கிறீங்க? உங்கள் ஆனந்தன்னு பேர் வச்சுருக்குறாங்க, இப்படி இருக்கிறீங்களே.
அப்புறம் அவர் சொல்கிறார், ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பிச்சோன்னா அந்த லிஸ்ட் பெருசாக போகுது, அத்தனை குறை. அவர் எப்படிங்க ஆனந்தம் இருக்கார்? குறைவிலா நிறைவு கோதிலா அமுது, அதுக்கு எப்படி ஆனந்த குறைவு இருக்கும்? அது குறைவில்லாத அமுது, குறைவிலா நிறைவு, கோதி இல்லா அமுது. அதை இந்த கருப்பு புட்டு, மஞ்சள் துளி, ஏதோ எறும்பு போட்டு இதெல்லாம் இருக்குல்ல, உங்கள் அமுது படைச்சிருக்கீங்க. அப்படியே பார்த்தோம்னா ஏதோ ஒன்று அது ஒன்று இருக்கும், எடுத்து போட்டுருவோம். கோது கொஞ்சம் அழுக்கு, ஒரு கலப்படம், ஒரு மிக்சர், ஒரு குற்றம், ஒரு தோஷம். நான் நிர்தோஷம், குறைவிலா கோதிலா அமுது, பியூர் ரசம். கரும்பு ரசம் எடுத்தால் கூட அதில் ஏதாவது எறும்பு இருக்கும், அதில் ஏதாவது திப்பி கிப்பி இருக்கும், நல்லா ஃபில்டர் பண்ணணும். இந்த அமுதில் அமுதை தவிர வேறு இல்லை. அப்படிப்பட்ட ஆனந்தம், முழு நிறைவு, பூரணத்துவம். அதனால் அவருக்கு ஆனந்தம் தான் அவருடைய இயல்பு. ஆனந்தம் கெடுவதற்கு ஒரு காரணமும் இல்லை. அவர் ஆனந்தமாக இருப்பதும் காரணம் இல்லை. ஆனந்தம் கெடவும் காரணம் இல்லை, ஆனந்தம் இல்லாமல் ஆனந்தப்படுவதற்கும் காரணம் இல்லை. காரணம் இல்லாமல் சிரிக்கிறான். குழந்தைய பார்த்துட்டீங்களா? காரணம் இல்லாமல் சிரிக்கும், காரணம் இல்லாமல் ஆனந்தமாக இருக்குது. ஏன் குழந்தை ஆனந்தமாக இருக்குது? இதுக்கு ஒரு காரணமாயா? அழுமூச்சி, நீ ஏதாவது ஆனந்தமாக ஏதாவது காரணம் இருக்குது. இந்த ஞானி காரணம் இல்லாமல் ஆனந்தமாக இருப்பான். ஒரு காரணமும் இல்லை, பைசா இல்லை பாக்கெட்டில். இந்த காலில் ஒரு செருப்பு, அந்த காலில் வேற ஒரு செருப்பு. ஏங்க மாற்றி போட்டுருங்க? மாற்றி எல்லாம் போடல, 2 இப்படி தான் கிடைச்சிது எனக்கு. மாற்றி போடுங்க. நீங்கள் தான் எல்லாம் ஒன்றா போடணும், சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு ஆனந்தம் படுறீங்க. எங்களுக்கு காலுக்கு முள் குத்தாமல் இருந்தால் போதும், எங்களுக்கு பாலித்தீன் பேக்கெட்டை கட்டியும். நைஜீரியாவில் சில பேர் இந்த வாட்டர் பாட்டில்லாம் நம்ம தூக்கி போடுறோமில்ல, அதை பாதியாக கட் பண்ணி செருப்பாக தைச்சி குழந்தைங்க விளையாடிட்டு இருக்குது. நாம் கூட எப்படியெல்லாம் வாழை மட்டையில் உட்காந்துட்டு தேடி இழுத்துட்டு போனோம். நமக்கெல்லாம் பெரிய பெரிய 3 வீலர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா, ட்ரை சைக்கிள். இந்த குழந்தைகளுக்கு பிறந்த உடனே அப்புறம் எப்போ நான் நடவண்டி, அதுக்கப்புறம் 3 சக்கரம், அப்புறம் 2 சக்கரம், அப்புறம் கியர் வச்ச சைக்கிள்னு இவ்வளோ போகிறோம். எளிமையாக வாழை மட்டையில் ஊர் ஊராக சுற்றணுங்க. ஒரு சைக்கிள் டயர் கிடச்சிதுன்னா அதை உருட்டிக்கிட்டே உலகமெல்லாம் சுற்றணும். இன்னும் பெரிய டிராக்டர் ஓட்டுறவர், ஒரு சக்கரம் பிஞ்சு போன சக்கரம், அதை தட்டி தட்டி அதில் உருட்டி உருட்டி ஓடி. ஒரு தீப்பெட்டி குடைச்சாக்கா மணிக்கணக்காக விளையாடணும். ஒரு பிஞ்சு போன பந்து இருந்ததுனாக்கா அதை கொடுக்கறதுக்கு ஆசை இல்லாமல் அதை வச்சுட்டு ஆனந்தமாக இருந்தோம். தடையில்லாத ஆனந்தம், அதுதான் அவருடைய இயல்பு. நமது இயல்பு அப்படி இல்லை, தடைப்பட்ட ஆனந்தம். ஆனந்தம் தான் இங்கே இருக்குது, ஆனால் தம்முடைய அறியாமையினால், ஆசையினால் தடைபட்டு. ஆசைங்கிற ஒரு கதவு திறந்த உடனே அதுக்கு நிறைவேறுதில்லை ஆசை, உடனடியாக ஆசை மறைஞ்சிடுது. அப்போ ஆனந்தம் வெளிவருது, இங்கிட்டேருந்து ஆனந்தம் வெளிவருது. அதை மறைச்சது உன் ஆசை தான். எல்லார்கிட்டையும் ஆனந்தம் தொலைஞ்சதெல்லாம் ஆசை தான். ஆசை விடுமின் ஆசை விடுமின், ஈசனோடாயினும் ஆசை விடுமின். ஆசையை விட்டுட்டோம்னா அங்கே ஆனந்தத்துக்கு குறைச்சே கிடையாது. நாம் நினச்சா ஆசைப்பட்டு தான் ஆனந்தம் வாங்கினேன். இறைவன் ஒரு நாள் கடை விரித்தான், அவரவர் தேர்வுக்கு வாங்க சொன்னான், அவரவர் தேவைக்கு விலையை சொன்னான். ஆண்களோ அழகை வாங்கி கொண்டார், புலவர்கள் அழகை வாங்கி கொண்டார்கள், பெண்களோ ஆசையை வாங்கி கொண்டார்கள். யாருமே அறிவை, அன்பை கொடுத்து இறைவனை வாங்க ஒருத்தர் விட வரல அப்படின்னு அவர் கடை மூடிட்டாங்க. ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அதில் 1000 1000 பொருள் குவித்தான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான், அவரவர் உரிமைக்கு வாங்க, அவருடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்க சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு எவ்வளோ பாவ புண்ணியமாக எடுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு. எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒன்று ஒன்று வாங்கிட்டு போனாங்க. இந்த சரீரம், எனக்கு ஆண் சரீரம், எனக்கு பெண் சரீரம், எனக்கு பிராமண சரீரம், எனக்கு சத்திரிய சரீரம், எனக்கு சூத்திர சரீரம் அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தருமே என்ன யாரும் வாங்கவே மாட்டேங்கிறாங்களே, என்ன யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா அவருக்கு இந்த வரம்பிலா இன்பம், வரம்பிலா ஆனந்தம். உங்களுக்கு இறைவனுக்கு மட்டும் சொத்து இல்லை, நாம தான் இறைவன். முருகன், குகன், குமரன், அவன் தான் இங்கே சரீரமாக அவன் இருக்கிறான், இதயமாக அவனும் இருக்கிறான், இதயத்தில் குகனாகவும் அவன் தான் இருக்கிறான். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா
ஆசைகள் எல்லாம் நமக்கு அடியோடு மறைஞ்சிடும். யார் பொய்ப்பொருளில் ஆசை வைப்பாங்க? பொய்ப்பொருள் யாரும் ஆசை வைப்பாங்களா? மெய்ப்பொருள் இருக்கும் பொழுது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. தன் உள்ளமே தனக்கு ஒரு பெரிய கோயிலாகவும் அதில் குகனும் இருக்கும் பொழுது இன்னொருத்தருக்கு வெளிய பொருளுக்கு எங்கே போய் தேடுவான்? இங்கே இறைவன் இருப்பதனால தன் தலையில் பூச்சி ஊட்டிக்கிறாங்க. எங்கே போடுவான் சாமிக்கு? கோயிலில் போய் மாலை போடணும், தலையில் வச்சுக்க, அங்கே தானே இருக்கிறான் குகன். சந்தனம் பூசிக்க மாறல, அங்கே தானே குகன் இருக்கிறான். தினமும் ஸ்நானம் பண்ணிக்க, அதுதான் அவனுக்கு அபிஷேகம். நீ தினமும் சாப்பிடு, அதுதான் அவருக்கு நைவேத்தியம். நீ தினமும் பேசு, அதுதான் அவருக்கு அர்ச்சனை. தின் நனமன் நட, அது ஒரு பிரதட்சணம். எதையும் செய், அது அவனுடைய தொழில் அப்படின்னு வாழ்ந்தோம்னா இந்த வரம்பிலா இன்பத்தை நாம் இன்றே அடையலாம். அப்போது மறுபடியும் பாடுவோம். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய். பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என்குற பஞ்சரனே. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துருகும் செயல் தந்துணர்கின்றருள்வாய். பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என்குண பஞ்சரனே. இது என்ன விருத்தம் போல் இருக்குது. ஒரு வரியை மூச்சு விடாமல் சொல்லணும். 2 மூச்சு. நம்ம 2 மூச்சில் இப்போ பாடக்கூடியது, ஒரு மூச்சில் பாட முடியாது. சரி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.